வணக்கம் வணக்கம் மக்களே. வளலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல இன்னைக்கு நாம நேத்து நடந்த ஒரு மெடிக்கல் மிராக்கிளை பத்தி தான் பேச போறோம். அதாவது இந்த எபிசோடுக்கு டைட்டிலே வந்து நான் யோசிச்சுன்னு இருந்தப்ப 16 வயது நிலை. இதை விட எனக்கு வந்து ஒரு பெட்டரான எபிசோடுக்கு டைட்டில் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. 16 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா 11th எக்ஸாமுக்கு படபடன்னு படிச்சுக்கிட்டு அப்படியே சாயங்காலம் போயிட்டு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு டியூஷன் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சல்லித்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணி இன்ஜினியரிங்குள்ள எப்படிடா போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். அதையெல்லாம் என்னடா ஒரு வாழ்க்கைன்னு காட்டுற மாதிரி ஒரு பையன் வந்து 87 5வது நிமிஷத்துல உள்ள வந்தான். வந்து 80 நிமிஷத்துல உள்ள வந்தான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனா மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து அதுல 2வது கோல் போட்டுட்டு அவனுக்கு ரியாக்ஷன் கூட என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பச்சிலம் பாலகன். அவனால ஜெயிச்ச ஒரு மேட்ச் இது. அந்த எவர்டன் கேம் மஸ்ட் வின் கேம். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே எல்லாமே மஸ்ட் வின் கேம் தான். பட் அந்த ஒரு கேமுடைய ரிவ்யூ தான் பண்ண போறோம். அப்படியே கூட நம்ம மிட் வீக்ல வந்துட்டு தோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி லெவர்குசனோட ரிட்டர்ன் லெக் நம்ம எமிரேட்ஸ்ல விளையாட போறோம். அந்த ரிட்டர்ன் லெக்கோடையும் ஒரு சின்ன ப்ரிவியூ பண்ண போறோம். இந்த எபிசோட்ல ஏன் கூட இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசி ரிவ்யூ பண்ணி அலசி ஆராயறதுக்கு நீங்க ஏன் கூட இருக்கிறது ஹேமந்த் மற்றும் ஆகாஷ். வணக்கம் கைஸ், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. 16 வயசுல நீங்க என்னடா பண்ணியிருந்தீங்க? எந்த டியூஷனுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஒன் சைட் லவ். காதல் கவிதைகள் எழுதுவது, காதலை பற்றி அது இதுல வருமே, ரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் படத்துல வருமே, காதல் கவிதைகள் எழுதுவது, காதலை பற்றி பாடுவது, காதலை பற்றி பேசுவதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த மாதிரிதான் இருக்கும். அத Facebookல ஒன் சைட்ல ஒருத்தர் சுத்தி நிற்பான். அது நீதானா? அது பிங் பண்ணிட்டு இருந்தா Facebookல போயிட்டு பிங்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இந்த பையனா வந்தா கேம மாத்தினா ஒரு அசிஸ்ட போடுறது, அசிஸ்ட் கூட இல்ல, சான்ஸ் கிரியேட் பண்ணா அந்த இடத்துல. எவனுமே அந்த இடத்துல பால் போடாத நேரத்துல ஒரு அசிஸ்ட கிரியேட் பண்ணா. கடைசியில வந்து ஒரு கோல் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் தான் அது. ஒரு 16 வயசு பையனா நீ வந்து இந்த கோலை போட்டு உனக்கு முடிச்சு நீ வந்து கேமை சீல் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டும் 16 வயசுலயே அவனுக்கு நடந்துருச்சு. இதெல்லாம் சொன்னேன், அப்பவே சொன்னேன் எங்க அப்பா அம்மா கிட்ட, ஏதாச்சும் ஃபுட்பால்ல சேர்த்து விடுங்க, நானும் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிட்டு. அவன் இது பண்றவன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான், உன் பையன் இங்க அந்த மாதிரிதான் விட்டாங்க. கடைசியில இப்படி வந்து ஃபுட்பால் பாட்காஸ்ட் பண்ற மாதிரி ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இவனை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்குது. எஸ். ஸோ எபிசோட்குள்ள போட்டுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். போக் ப்ரோ, அது பிங்ன்ட்டேன். போக் Facebookல பிங் இல்ல, போக். இது 16 வயசுல போக் பண்ணிட்டு இருந்தான் அவன் வந்து என்னடா டோப் போக் பண்ணி பால கோல்குள்ள போடுறான். எஸ், 75 people away from 3000 subscribers. 3000 subscribers வந்து கடவுடன்னு நம்ம ஜான்வரிக்குள்ள வந்துருவோம்னு நினைச்சேன். பட் ஆனா ஜான்வரியில இருந்து நம்ம ஃபார்மும், நம்ம டீமோடைய ஃபார்மும், நம்ம பாட்காஸ்டோடைய ஃபார்மும் கிட்டத்தட்ட சிமிலரா போயின்னு இருக்கு. அப்படியே திடீர்னு ஒரு 4 பேர் ஏறுறாங்க, திடீர்னு ஒரு 2 பேர் இறங்குறாங்க. அப்படியே தான் இருக்கு. இறங்குற 2 பேர் எங்க இருந்து வராங்கன்னு எனக்கு தெரியும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறி கொண்டே போவோம். ஸோ தட் அவுட் ஆஃப் தி வே கைஸ், அப்படியே எபிசோட்குள்ள போயிடலாம். ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். எவ்வளவு தடவை பார்த்திருப்ப மிஸ்கின் சொன்ன மாதிரி? எவ்வளவு தடவை பார்த்திருக்கேன் அந்த வீடியோவை? எக்ஸாக்ட்லி மிஸ்கின் சொன்ன மாதிரி தான் 10,000 தடவை பார்த்திருப்பேன். நேற்று நான் 12 மணிக்கு போய் படுக்கலாம்னு பார்த்தேன். 12 மணிக்கு போய் படுத்துட்டு போன்ல திரும்பி ஒரு 1 மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். நான் டோமன் ஆர்டி இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய தடவை பார்த்துட்டே இருந்தேன். அதான் ப்ரோ, நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்த மாதிரி தான். எப்படியாவது எவர்டனோட ஜெயிச்சிடணும். ஏன்னா சிட்டி நமக்கு அடுத்து ஆடுறானுங்க. 10 பாயிண்ட்ஸ் அந்த லீடோட நம்ம அந்த ப்ரெஷர் போடணும் அப்படின்றது தான் மெயினான இன்டென்ஷன். பர்ஃபார்மன்ஸ்லாம் செகண்டரி தான் ப்ரோ. நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். நம்ம ஜெயிச்சா 1 கோல் லீடு, 2-1, 1-0 அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன் நான். ஸோ எவர்டன் நமக்கு தெரியும், கஷ்டமான ஒரு 1-0 இல்லாட்டி 2-0, 2-1 இருக்க போகுது. அது ஈஸியான 1-0, 2-1 கூட இருக்க போகுது கிடையாது. எக்ஸாக்ட்லி, ஆமா. ஸோ ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். எவர்டன் நல்லா ஆடினானுங்க. இன்ஃபேக்ட் டர்கோவ்ஸ்கியும் பிராந்த்வேட்டும் இல்லாம ரொம்ப நல்லா ஆடினாங்க. நான் எதிர்பார்க்கல இவர்களெல்லாம் சண்டை செய்வானுங்க. செட் பீஸ்லாம் கொஞ்சம் வீக்கா இருப்பானுங்கன்னு நினைச்சேன். நம்ம எங்க கார்னரே வரலையேப்பா நமக்கு. நேத்தி ஒரு 4-5 கார்னர் தான் வந்திருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்த கார்னரையும் அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து செட் பீஸ் டிஃபெண்டிங் நல்லா செஞ்சானுங்க ஆக்சுவலா. ஆமா. ஸோ ஓவராலா தான் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இந்த எபிசோடுக்கான மெயின் கேரக்டர், சைட் கேரக்டர், காமெடி எல்லாமே மேக்ஸ் டோமன் தான். மிச்சம் எல்லாருமே சும்மா இதுதான் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான் மிச்ச எல்லாருமே. ஸோ நம்ம பேசினா மேக்ஸ் டோமன் பத்தி தான் பேசணும்.
ஆர்டெட்டா நல்ல சப்ஸ்டியூட். நம்ம ஆர்டெட்டா நிறைய அடிச்சிருக்கோம். ஸ்குவாடை யூஸ் பண்ணல. மேட்ச் பேலன்ஸ்ல இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறான். லைக் ஃபார் லைக் சப்ஸ்டியூஷன் தான் பண்றான் அப்படின்னு நம்ம நிறைய அடிச்சிருக்கோம். நேத்தி ரிஸ்க் எடுத்தான்ப்பா. நேத்தி அட் அ டைம் ஜூபிமெண்டியை தூக்கிட்டு மேக்ஸ் டோமனை கொண்டு வந்ததுலாம் உண்மையாலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஆர்டெட்டாவுக்கு பாராட்டணும். ஃபேன்ஸுமே நல்லா பண்ணானுங்க எமிரேட்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்க்கும்போது நல்ல பேக்கிங் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அது எப்படின்றது தெரியல. ஆனா ஓவராலா தான் ப்ரோ. நம்ம ஜெயிச்சு பிரஷர் போட்டோம். நம்ம லாஜிக் படி சிட்டி பிரஷர்ல கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி கஷ்டப்பட்டானுங்களே. ஸோ பர்ஃபெக்ட் டே. கஷ்டப்பட்டானுங்க. அதுதான் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுவும் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கோல போட்டதுக்கு அப்புறம் ஓகேடா நார்மல் சர்வீஸ் இதான் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அவங்க கேம்ல. பட் ஆனா அவங்க வந்து ஒரு கோல் கன்சீட் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. அந்த கோலை போட்டதும் நம்ம ஆளுதான். ஏன்னா இவன் மவரபானஸ் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாவே ஒரு 2-3 சீசன் முன்னாடி ஒரு கார்னர்ல கோலை போடுவான். வெஸ்டர்ன் மோட நம்ம போய் ஆடுறப்ப 90 ஷாட் 90 டச் திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல பாக்ஸ்குள்ள. இவன் வந்து ஒரு கோலை போட்டு இது பண்ணுவான். பட் யா நேத்து வந்து ஒரு நல்ல விஷயத்துல போட்டா. பட் சிட்டி மேட்ச் தள்ளி வைப்போம். நம்ம மேட்ச்க்குள்ளே மறுபடியும் வருவோம். ஆகாஷ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து நான் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தா கேட்கறேன். திடீர்னு வந்து ஸ்குவாட்ல பார்த்தா நம்ம பெஞ்ச்ல பார்த்தா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி மிட்ஃபீல்டர்ஸ் இல்ல. ஆனா பெஞ்ச்ல இருந்து எத்தனை வருது, யாரா மிட்ஃபீல்டர்ஸ் எத்தனை வருவான்னு பார்த்தா மிட்ஃபீல்டரா விளையாடக்கூடிய ஒரு அறிகுறி இருந்த ஒரே ஆளு எம்எல்எஸ் தான். நார்கார்டை வந்து டிராப் கூட பண்ணியிருந்தேன். எனக்கெல்லாம் கடுப்பா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. ஏன்னா நீனு அவனை ஒரு ஆளா கூட மதிக்காம நார்கார்டை டிராப் பண்றேன்னு. ஆனா அதுவே கிட்டத்தட்ட ஓகே எது நடந்தாலும் நம்ம இந்த கேம் வின் பண்றதுக்கு தான் போக போறோங்கிறத வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு எந்த சிச்சுவேஷன்லயுமே. சரி ஓகே இப்ப எனக்கு ஜுபிமெண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் ரைஸ் ஒருத்தனை வச்சு பாத்துக்கிறேன், மத்தபடி வேற யாராச்சும் போட்டுக்கிறேன்னு லிட்டரலி அதுதான் அவன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணினான் கேம்ல. உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து நான் ஆனஸ்டா சொல்லணும்னா அந்த லாஸ்ட் 3 to 5 கேம்ஸ்க்கு கம்பேர் பண்ணா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம சொன்ன டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லா இருந்தது கம்பேர் டு செகண்ட் ஹாஃப். டல்லாங்கிறத விட கொஞ்சம் டீசென்டான ஒரு தான் படு மொக்கையா ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் ஆனா வந்து 3 to 5 கேம்ஸ் கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா தான் என்ன பொறுத்தவரை. ஆமா ஆக்சுவலா வெரி ட்ரூ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அபாரமாலாம் ஆடல. பட் கடைசி ஒரு 5 கேம்ல எப்படி எல்லாம் ஆடி இருக்கோம்னு எடுத்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். பால்ஸ் பாஸ் பண்ற ஸ்பீடு, அப்புறம் வந்து டெசிஷன் மேக்கிங், அது வந்து மேபி மெயின்லி டியூ டு கேலஃபியோரி பிளேயிங் லெஃப்ட் பேக்ல. மேபி அதனால ஹவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே நம்ம திணறுவோம் இல்லையா. ஹிக்கபி இருந்தாங்கன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே கொஞ்சம் ஸ்லோவா தான் பில்டப் பண்ணும். கேலஃபியோரி இருந்ததுனால அவன் அந்த நடுவில் அங்க பால் எங்கிருந்தும் வாங்குறான். ரைட் சைட்ல வாங்குறான், ஒரு டைம் லெஃப்ட் சைட்ல வாங்குறான். அதனால வந்துட்டு பயங்கர இதாக தான் இருந்தது, ஃபாஸ்டா இருந்தது. பிளஸ் ஹவர்ட்ஸுமே வந்து இந்த டீப்பா வந்து அந்த நம்பர் 8ல வந்து டீப்பா வந்து பண்றது. இப்போ ட்ரெடிஷனலா வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ரோல்ல வந்து ஆடாம அவன் வந்து ஒரு மாதிரி ரைட் சைட்ல ட்ரிஃப்ட் ஆகி வந்து டீப்பா வந்து பால் வாங்கினான். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அது வந்து பால் மூவ்மெண்ட் சர்க்குலேஷனே வந்துட்டு அவன் இருந்தப்போ அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி வந்து மறுபடியும் வந்து அந்த நம்ம ஓடகார்ட் ஒயிட் சாக்கா சொல்லுவோம் எப்பயுமே. ஹவர்ட்ஸும் ரைட் ஓவர்லோட் பண்ணுவான் 4 பேர் ஆடுறாங்கன்ட்டு. பட் இப்போ வந்து ஒயிட் ஓடகார்டு இல்லாத பட்சத்துல ஹவர்ட்ஸ் வந்து இருந்தது வந்து சாக்காக்கும் அவனுக்கும் அந்த சாக்கா டிம்பர் அவன் 3 பேர் விளையாடுனது வந்து சூப்பரா இருந்துச்சு பால் மூவ்மெண்ட். கரெக்ட், அது நல்லா இருந்தது. ஏன்னா அதுவே நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எவர்டன் கூட திரும்பி தடவும் தான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் ஆனாலுமே வந்து நான் ஒரு பிளேயரை சொல்ல விரும்பல. அவன் இன்வெர்ட் பண்ணி சாவடிச்சிட்டான் இதுக்கு திரும்பியும் ரைட் சைட்ல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல ஆக்குபை பண்ணது. அந்த இடத்துல சாக்கா ஆக்குபை பண்ணியிருந்தானா நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணிருப்போம். நீங்க அந்த பார்ட் அடிப்பீங்களா ப்ரோ, அதனால நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, அதனால வந்துட்டு செம டார்ச்சர் பண்ணிட்டான் ஆக்சுவலா. கரெக்ட் ப்ரோ. ஆனா என்னன்னா அவன் வந்து அதாவது ஒரு பிளேயரோட எபிலிட்டி வந்து அவனுக்கு தெரியும். என்னால இந்த ஸ்பேஸ்ல ரிசீவ் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு தெரியும். என்னதான் அட்லீட்டா சொன்னாலும் எனக்கு இங்க தான்டா பண்ண முடியும், எனக்கு இதுக்கு மேல பண்ண எனக்கு வந்து பாடி டேர்ன் ஆகாதுடா, பண்ண முடியாதுடான்னு அவனுக்கு தெரியணும்ல. எதுக்கு அவன் ட்ரை பண்ண வராத ஸ்கில் செட் ட்ரை பண்ணுங்கிறதுல நிறைய இடத்துல அவன் பால் லூஸ் பண்ணான் அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த கம்ஃபர்டபுளா ஆனான். மிக்கலின்கோலாம் வந்து அந்த சைட்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஆனான் அவன் அங்க இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் அது பிளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமா இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஓப்பனா ஆடுன்னு சொல்லி நம்ம இந்த கேம் எனக்கு என்ன பண்ணனா, நம்ம ஓப்பனா ஆடினா கண்டிப்பா எண்ட் டு எண்ட் போகுது. கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 5 ஷாட் அடிச்சோம்னா அவன் ஒரு 5 ஷாட் அடிக்கிறான். அந்த 5 ஷாட் அடிக்கிறப்போ டேவிட் ராயோட எபிலிட்டி அப்பதான் நல்லாவே தெரியுது. இப்ப நம்ம வந்து பயங்கர டிஃபென்சிவா ஆடி கன்சர்வேட்டிவா ஆடிங்கிறப்போ ஓரளவுக்கு தெரியுது, ரொம்ப தெரியறது ஒரு ஷாட் தான். இப்ப நேத்திக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதாவது 2 சேவ் பண்ணான். ஒண்ணு வந்து அந்த லூஸ்பெரி ஹார்டோட சேவ் பண்ணுவான்,
செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கால்ல வச்சு ஒரு சேவ் பண்ணுவோம் கார்னர் சேவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த செகண்ட் ஹாஃப்லயே ஒரு சேவ் சேவ் பண்ணுவோம். பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ம். எப்ப தெரியுதுன்னா நம்ம ஓப்பன் ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம ஒன்னும் ரொம்ப வந்து ஒரு காம்பாக்டா ஓப்பன் ஆனோம் காம்பாக்டா எல்லாம் வந்து ஆஃப் த பால் பண்றது இல்லைங்கிறது நேற்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்று பண்ணேன். பட் அது நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் அது வந்து ஒரு வகையில ரிலேட்டிவ் தானே. நம்ம வந்து என்னதான் இருந்தாலுமே ஓப்பன் ஆனா நம்மளுக்கு ஷாட் போகுதுன்னு தெரியுது. பட் ஆனா அது வந்து எல்லா டீமுமே அந்த ஷாட் எடுக்க போறாங்க. அது ரிலேட்டிவ்லி எவ்வளவு கம்மியா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தானே ஒரு கரெக்ட் தான். விஷயமா வரும். அதுதான் இப்போ நீங்க அதே இப்போ ட்ரூஸ்பெரி ஹால் இருக்கிற பொசிஷன்ல வந்து இன்னொரு அவன் லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ஒரு மிட்ஃபீல்டர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உள்ள ஒரு ப்ரூனோ இருந்தானா டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டா இருந்திருக்குமா. சோ அது வந்து ஐ எம் நாட் சேயிங் யுனைடெட் கூட ஓப்பன் ஆடுவோம் அப்படிலாம் சொல்ல. நான் சொல்றது வந்து ஓப்பன் ஆனா ஓகே வேர் கன்சீடிங் ஷாட்ஸ். பட் அது வந்து ரொம்ப கன்சீட் பண்றோமான்னு கேட்டா அப்படி கிடையாது. சோ அது வந்து நல்லது. இன்னொன்னு வந்து நம்மளோட எவரேஜ் ஏசியோட பெஸ்ட் கேம் என்ன பொறுத்தளவுக்கு அவனோட பெஸ்ட் கேம் நல்லா ஆனான் ஆக்சுவலா. அதாவது அவன் வந்து சான்சஸ் ஷாட்ஸ் நிறைய எடுத்தான். அவன் வந்து எப்படி சொல்றது லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ் லாக் அப் பண்ணான். ஹவர்ட்ஸ் இந்த ரைட் சைடுல ஆக்குபை பண்ணதுனால லெஃப்ட்ல ஆனா ரைட்லயுமே நல்லா ஆடணும். ரைட்ல ஆடினா பட் ஆனா வந்து லெஃப்ட்ல ஆடுறனால லெஃப்ட்ல வந்து அவங்க கிட்ட அந்த பால் கால்ல இருந்தாலே வந்து ஒரு ஓகே ஏதோ ஒன்று ஷார்ட் எடுப்பான் இல்லாட்டி ஏதாவது பண்ண போறான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. பட் மற்றபடி வந்து எனக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னன்னா வந்து ஃபைனல் தேர்ட்ல வந்து எதுவுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டா ஆடுறோம். அது வந்து நம்ம 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து 8 கேம்ஸ்ல we have to win 8 games. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளியர் கட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. கரெக்ட். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அப்பவும் ஒரு 65 அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒண்ணும் பண்ணல. அப்புறம் சாக்காவா இது 2-3 சான்ஸ் வந்து அவனா கொண்டு வந்து பண்ணான். ஒரு கார்னர்ல எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப் யாரோ சுபிமெண்டியா யாரோ சிப் பண்ணுவான். அந்த ஷாட்டை வந்து ரைட் ஃபுட்ல எடுப்பான். அந்த மாதிரி தான் 2-3 சான்ஸ் கிடைச்சது. ஒன்ஸ் வந்து அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் வந்து அதிகமாச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப மார்டினெல்லி அண்ட் கைகோரஸ் கொண்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஏன்னா வந்து அவங்க சென்டர் பேக்ஸ் கொஞ்சம் வைடா போனாங்க மார்டினெல்லி வந்ததுனால. ஏன்னா அவன் பேஸ் இருக்கிறதுனால கைகோரஸுமே வந்து கொஞ்சம் சேனல்ஸ்ல ரன் பண்றதுனால கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு ஸ்பேஸ். பட் ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கேலஃபியோரிக்கு பதிலாக இன்காபிக்கு பதிலாக கேலஃபியோரியே ஆடினாங்கன்னா ஓவர் த ஃபுல் டைம் இன்னொரு மேபி முன்னாடியே கோல் எடுத்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருந்ததுன்னா இன்காபி வந்து ஃபுல்லா வந்து எடுத்துக்கலாங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவனோட எபிலிட்டி வந்து ஃபிளாட் ஃபுல் பேக் தான். ஒரு சென்ட்ரலா போற ஃபுல் பேக்ல. பட் எனக்கு தெரிஞ்சு கிராஸ் அடிச்சான் ப்ரோ. அவன் வந்த பிறகு அந்த சைடுல இருந்து கிராஸ் அடிக்க ஆரம்பிச்சான். ஆமாமா கண்டினியூஸா கிராஸ் எடுத்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு தடவை வர்றப்பவும் அடிக்கல, ரைஸ் அடிக்கல, கேலஃபியோரி அடிக்கல. இவன் வந்து தான் 4-5 கிராஸ் மார்டினெல்லியும் அடிச்சான். மடுவக்கே வந்து ஆடுறப்போ கண்டிப்பா வந்து ஓவர்லாப் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் தான் வைடா வந்து ஸ்ட்ரெச் பண்றான் டிஃபென்ஸ்ல. பட் ஆனா வந்து மேக்ஸ் டவுமனை கொண்டு வந்து நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. ஓகே அடுத்த சப்ஸ்டியூஷன் கப்ரியல் ஜேசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்ல தான் இருந்தேன். மேக்ஸ் டவுமன் வந்து ஓகே சம்திங் ஓகே ஆர்டெட்டா வந்து இது வந்து we have to win அப்படிங்கிறது தான் வந்து முடிவோட தான் இருக்கான். ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெசூஸ் டிபிக்கலா ஹெசூஸ் தான் கொண்டு வருவான். எனக்கு அதுதான் இருக்கிறதுலே சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா நான் இவ்வளவு நாள் சொல்லியிருந்தது பிரீமியர் லீக்லுக்கு அவன் ஆடுற இது இல்லடா, அவனுக்கு அந்த இது பிசிக்கல் அபிலிட்டி இல்ல அவனுக்கு. நல்ல வேலையா அது கரெக்டான ஒரு சிச்சுவேஷன்ல யோசிச்சு இந்த நேரத்துல ஓகே காமனா பண்றது நம்மளுடைய டெம்ப்ளேட் சப்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து இவனை கூட்டு வருவோம், நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம் ஜெசூஸ கூட்டு வரணும்ட்டு. அவனை கூட்டு வராம ஒரு இது ஒரு த்ரோ ஆஃப் டைஸ் தானே உனக்கு. இது ஈத்தனை இருந்தானா ஈத்தனை கொண்டு வந்திருப்பான் கண்டிப்பா. அது பதிலா இவனை கொண்டு வந்தா அதுக்குள்ள சில பேர் ஐயோ நீ வந்து இவனை ஈத்தனை மாதிரி ஆக்கி ஈத்தனை என்னமோ நம்ம எடுத்து கொலை பண்ணிட்டு புதைச்சு வச்ச மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. ஈத்தன் மாதிரி ஆயிட போறான் அப்படின்ட்டு நம்பி தானடா அமைச்சோம் மாஸ்டருக்கு. அவன் தெரியாம அவனுக்கு ஏதோ நடக்க மாட்டேங்குது அந்த இடத்துல. நம்ம என்னடா பண்ண முடியும்? அது இன்னொன்னு ஹேமந்த் ப்ரோ சொன்னார் லைக் டு லைக் சப்ஸ்டியூஷன்ஸ் தான் இத்தனை நாள் பண்ணான். டபுள் பிவட்டர் சுபிமெண்டியை தூக்கிட்டு நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவான்னா யூஸ்வலா நார்கார்டோ இல்லாட்டி வேற யாரையா கொண்டு வருவான். பட் இன்னைக்கு வந்து 2 அட்டாக்கிங் ஒரு 6க்கு போயிட்டு 2 8 அட்டாக்கிங் 8 போனதே வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் தான். பட் என்னன்னா அது வந்து அவன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வெட்டன் கூட வந்து இன்னொரு நார்கார்ட் மாதிரி இன்னொரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் போட்டு பிரயோஜனம் இல்லை பெஞ்ச்ல, இன்னொரு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வச்சா பெட்டரா இருக்கும்ங்கிறது அவன் தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. மேபி அதனாலதான் வந்து அவனை டிராப் பண்ணியிருக்கான் ஸ்குவாட்ல இருந்து. பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு டவுமன் கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர இதுதான். ஆக்சுவலா வந்து அவன் வந்ததுக்கு அப்புறமே அவன் எனர்ஜி டிஃப்ரெண்டா இருந்தான். அவனும் என்காபிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஹோப்பே இல்லை. குரூப் சாட்லயே எல்லாம் பேசிட்டு எனக்கெல்லாம் ஹோப்பே இல்லை. பட் அவங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு எனர்ஜியே டிஃப்ரெண்டா இருந்தது. அது என்னன்னு தெரியல. மேபி அந்த ஒரு
டாக்லிங், அப்புறம் அந்த டேக் ஆன் பண்றது, டிஃபெண்டர்ஸ் டவுமன் டேக் ஆன் பண்றது, சாக்கா ஆர்சிஎம்ல இருந்தது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னும் ஏதாவது பண்ணுவான், ஏதாவது நடக்கும் அப்படிங்கறது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பெர்ஃபெக்ட் கேம் ஆக்சுவலா. எனக்கு சாக்கா அவன் வந்ததுக்கு அப்புறம் சாக்கா உள்ள வந்ததே எனக்கு வந்து எப்பாடா பக்கத்துல வந்துட்டான்டா, கோல் பக்கத்துல கொஞ்சமாச்சும் வந்துட்டான்டா சாக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சான்சஸ் உங்களுக்கு இருக்குல்ல. இப்போ டவுமன் போட்ட கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஃப்டட் பால் டு ஹிங்காபி வந்து சாக்காவுனாலே போட முடியும். அதாவது அந்த ரெண்டு பேர் யாரோ ஒரு ஆள் போட்டிருக்கலாம். ஸோ அதுவே வந்து எவர்டன் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரிக்கியான இதுதான் சினாரியோ, யாரை பிடிக்கிறதுங்க. பிளஸ் வந்து போட்டானுங்க கோல், யுனைடெட் கோல், சரி விடுங்க, தப்பு இல்ல, காஷ்மீரோ. அதான். அதுக்குனால இப்போ என்னன்னா டவுமன் வந்து அந்த லாஃப்டட் பால் போட்டான்ல, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. திரும்ப ஓகே ரிஸ்க் எடுக்காம வந்து திரும்பி பின்னாடி தான் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். பட் எடுத்து நல்லா சொருகினா உள்ள. ஆக்சுவலா அந்த பால் வந்து ஒண்ணு இவன் பிடிச்சிருக்கணும், யாருன்னா அந்த கோல் கீப்பர், அதே பிக்ஃபோர்ட் பிடிச்சிருக்கணும். இல்லன்னா கண்டிப்பா கோல் தான், ரிகார்ட்லெஸ் கோல் தான். எய்தர் வந்து ஃபார் போஸ்ட்ல மார்டினெல்லியோ ஹிங்காபியோ ஹெட்டர் பண்ணிருக்கணும், இல்லனா வந்து ஜஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி கைக்கரசுக்கு கோல் போட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷன். கண்டிப்பா இது வந்து ஒரு போசோ மூமெண்ட் தான் பிக்ஃபோர்ட் கிட்ட இருந்து. பயங்கர போசோ. இது வந்து ஒண்ணு பிக்ஃபோர்ட் அது வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் எல்லாமே. அது வரைக்கும் இரிட்டேட் பண்ணான், பயங்கரமா இரிட்டேட் பண்ணான். நடுவுல பாலை ட்ரிபிள் பண்ணிலாம் வந்து, அதாவது உருட்டி விட்டெல்லாம் வந்து கிக்கெல்லாம் எடுத்தான். அந்த அளவுக்கு வெறுப்பேற்றினான் செகண்ட் ஹாஃப்ல. பட் அது சரியான கோல். கைக்கரேஷோட ரைட் மொமெண்ட் அட் ரைட் மேன்ங்கிற மாதிரி அது கரெக்டா அவ்வளவு நடுவுல வந்தான். எக்ஸாக்ட்லி. ஹெசூஸ்லாம் இருந்தா பேக்க நடுவுல நின்றுப்பான். என்ன ஹெட்டர் பா காசிமிரோ, இப்ப எனக்கு வருது. ஆமா சரியான ஹெட்டர், சூப்பர் ஹெட்டர் ஆக்சுவலா. அது ஆமா அழகா நல்ல ஹெட்டிங் இருக்கு காசிமிரோக்கு. வயசானாலும் ஸ்டைலும் எதுவும் குறையலன்ற மாதிரி ஹெட்டிங் மட்டும் போகவே இல்லப்பா அவன்கிட்ட இருந்து. அவன் தான் காப்பாத்தின்னு இருக்கான் அவங்கள லைட்டா. பட் பாப்போம், எப்படி இருந்தாலும் இது வில்லா அவையில போயிட்டு எப்படி இருந்தாலும் எதுவும் பண்ண மாட்டானுங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அது. வில்லா எந்த பக்கம் வேலை போனாலும் முக்கு தான் செய்வானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம ட்ரை பண்ணோம், அவங்களும் ட்ரை பண்ணாங்க. நம்ம பண்ணினது எதுவுமே அந்த ஹவர்ட்ஸோட பென் கால் தவிர்த்து நம்ம பண்ணினது எதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓகே இது வந்து கோல் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற சான்ஸ்ராங்கிற மாதிரி நிறைய வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மெயினா எப்படின்னா வந்து ஓகே ஸ்பெகுலேட்டிவா இருக்கு, நம்ம இந்த இடத்துல இந்த ஜோன்ல பால போடுவோம், இந்த ஜோன்ல பால போடுவோங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கோமே தவிர்த்து அந்த ஹவர்ட்ஸுக்கு போய் எஸ்ஏ போட்ட பால் சூப்பர் பால். அது அழகா பிரேக் பண்ணி வந்து ஹவர்ட்ஸ் நல்லா ரிசீவ் பண்ண ஆக்சுவலா பால. அது அது பென் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு புரியல. இது வந்து ஸ்டாண்டர்டா வந்து இது வந்து மற்ற இதுல எல்லாம் பென் கொடுப்பாங்க. பட் அதான் இது வந்து ஒரு கூட்டம் வந்து ஃபுட்பாலை கண்டுபிடிச்ச கூட்டம் வந்து எப்பயுமே இதான் சொல்லும், எங்களுக்கு அகேன்ஸ்டாவும் வந்து ரெஃபரிஸ் வந்து தப்பா தான் கொடுப்பாங்க, பட் வி ஃபைண்ட் வேஸ் டு வின் அப்படின்னு. அது வந்து திருப்பி மறுபடியும் அவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னதான் கிடைக்கும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்படி எப்பயுமே வச்சு குத்துவானுங்க. இந்த வாரம் கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்து அது ஏத்த மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே லுக் மோர் த்ரெட்டனிங் எவர்டன். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா கோல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா கிராஸ் இதெல்லாம் அடிச்சானுங்க, போஸ்ட் எல்லாம் அடிச்சானுங்க. அப்புறம் வந்து ராயாவை வந்து ஜெனுவினாவே நல்லா டெஸ்ட் பண்ணானுங்க ராயாவை. அது எல்லாமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி கொஞ்சம் அப்படியே பேசுறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எவர்டனுக்கு தான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி பெட்டர் சான்சஸ் வந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பண்ணதுல பெஸ்ட்னா வந்து மடுவக்கே ஒரு கார்னர்ல ரைட்ல ஒரு ஷாட் எடுத்திருப்பான் உள்ள கட்டிங் பண்ணி. அதுக்கப்புறமா கெலஃபியோரி கொண்டு வந்திருக்கும், அதை ராக்கெட் விட்டுருப்பான். அதுவுமே ஒன் சைட் செட் பீஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். மிச்சபடி அந்த ஹவர்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ், ஹவர்ட்ஸுக்கு பெனல்ட்டி வாங்குற நாக் இல்ல ப்ரோ. ஹவர்ட்ஸுக்கு அவன் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவன் சாதாரணமா விழுந்திருக்கலாம். நான் வந்ததுல இருந்தே பாத்தேன், அவன் நிறைய ட்ரை பண்ணுவான் பெனல்ட்டி வாங்க. ஆனா அவனுக்கு அந்த நாக் இல்ல. அவன் விழுவும் போதுதான் ரெஃபரி எந்திரிச்சுருவான், எந்திரான்றான். அவனுக்கு அந்த அவன் ஹைட்ன்றதுனால என்னன்றதா தெரியல, அவன் அந்த நாக்கு கரெக்டா இல்ல. வேறப்ப ஒரு மாதிரி நேச்சுரலா வேற மாதிரியே இருக்காது. ஆமா சோ அதுதான் அவனுக்கு மெயினான ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம டீம்லயே யாருக்குமே பெனல்ட்டி வாங்குற ஜீசஸ் வாங்குவான், ஒரு நல்ல பெனல்ட்டி வாங்குவான் ஜீசஸ். மிச்சவனும் அந்த அளவுக்கு பெனல்ட்டி டவுமன் வாங்குவான். நான் பார்த்த வரைக்கும் அவன் அந்த சின்ன அதுதான் தோணுச்சு, யாருமே அவன் மேல கையை வைக்காதது காரணமும் எங்கேயாச்சும் படார்னு விழுந்துருவானோ சின்ன பையங்கிறதுனாலே அவன் மேல கையை வைக்காம இருந்தாங்க, கால வைக்காம இருந்தானுங்க நேத்து நிறைய. ஆமா சோ அதுதான் எவர்டன் ஆக்சுவலி அந்த மெக்னீல் ஷாட் எல்லாம் ரைஸ வந்து ஒரு கோன் மாதிரி தாண்டி போயிடுவான்பா. மெக்னீல் ஒண்ணுமே இல்ல, சின்னதா ஒரு பாடி ஃபைட் பண்ணி தாண்டி போய் ஷாட் எடுத்திருப்பான். அதெல்லாம் போஸ்ட்ல பட்டு வந்தது லக்கு தான். இண்டாய மிஸ் பண்ணது லக்கு தான். நான் மேட்ச் எங்க தெரியுமா நம்ம ஜெயிப்போம் நான் நம்பினேனே, கெலஃபியோரி பிளாக்ல தான் ப்ரோ. கெலஃபியோரி வந்து அந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் கோல் விட்டுருவோம். எமிரேட்ஸ்ல அதெல்லாம் மேண்டட்டரி கோல். கெலஃபியோரி பிளாக் பண்ணும்போது ஓகே இருக்கு,
இன்னைக்கு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னு தெரியாது. 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இருக்கு அப்படின்னு அப்படின்ற அந்த சரியான பிளாக் ப்ரோ அது. கேப்ரியல் பம்ப் ஆயிடுவான் பாத்தீங்கன்னா சரியான பக்கத்துல. பிளாக். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த பிளாக் யார் பண்ணாங்கன்னே தெரியல. ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் டைம்ல பாக்குறப்ப சரி ராயா தான் பிளாக் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, எனக்கு வந்து 2வது வந்து வேற ஆங்கிள் பாக்குறப்ப மேபி கேபி பண்ணிருக்கான் போல் இருக்கு. 3வது அப்பதான் அவன் காலே தெரிஞ்சிச்சு. ஆமா, அவன் அடுத்த ரீப்ளே காட்டுறப்பதான் இங்க கெலஃபியோரியோட காலே தெரிஞ்சிச்சு. ஆமா. ஸோ சரியான இது. ஆ டிம்பர் டிம்பர் இன்ஜுரி ஆனப்பதான் கொஞ்சம் லைட்டா பதட்டம் ஆயிட்டேன் நானு. ஐயோ! என்னடா டிம்பர் இன்ஜுரி ஆயிட்டான் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து பென் ஒயிட் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆ நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம நில் இருக்கும். பென் ஒயிட் இருந்தா கொஞ்சம் அட்டாக்கிங்கா கிராஸ் போடுவான். ஃபைனல் தேர்ட்ல பெட்டரா இருப்பான் அப்படின்னு. ஆனா மஸ்கெரா கொண்டு வந்தான். மஸ்கெரா டிஃபென்சிவா நல்லா இருந்தான். அட்டாக்கிங்ல வந்து மஸ்கெராலாம் போட்டு டிம்பரையே போட்டு புரட்டி எடுக்கிறோம் நம்ப. மஸ்கெராலாம் நம்ம என்ன என்ன பண்ண முடியும்? ஸோ பென் ஒயிட் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எனக்கு புரியுது பென் ஒயிட் ஏன் கொண்டு வரல. ஏன்னா மேட்ச் ஃபிட்னஸ் இல்லன்னு நினைக்கிறேன் பென் ஒயிட்டுக்கு. நீங்க லெவர்கூசன் ஆடுவான்னு நினைக்கிறியா அப்போ? தெரியலையே ப்ரோ. ஸ்குவாட்ல இருந்தான். மேபி 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆடுவான்னு நினைக்கிறேன். கடைசியில 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாய்ப்பு இருந்தா ஆடுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் ப்ரோ. எவர்டன் வேற அன்லக்கி டு கோ 0-0 தான் என்ன பொறுத்த வரைக்கும். நல்லாவே ஆடிட்டு இருந்தானுங்க. மோயஸுக்கு நம்ம கூட ஆடுறது நல்லா வரும் ப்ரோ. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் தாத்தாக்கு. கரெக்டா வந்து அந்த நேரத்துல வந்து சாண்டேஸ், மார்க்கோ சில்வா இவனுங்க 3 பேரும் நம்ம கூட எப்பயுமே இறையோலா ஆமா. இவனுங்கலாம் நம்ம கூட எப்பயுமே இறையோலா கூட ஒரு அந்த மிட் பிளாக் பிடிச்சாத்தான் எல்லாருமே இருப்பானுங்க. ஆமா. இறையோலா கூட கொஞ்சம் வேற மாதிரி ஆடுவான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா ஏறி ஆடுவான், ஹை பிரஸ் பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணுவான். இவனுங்க 3 பேரும் ஒரு மாதிரி அந்த லோ பிளாக், மிட் பிளாக் போட்டு நம்மள அப்படியே மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்கும். டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா பந்து எங்கேயுமே போகாது. பந்து அங்கேயே தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அது நல்லா பண்ணுவானுங்க அவனுங்க. நம்ம ஜெயிக்கிற மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா 1 கோல் லாஸ்ட் மினிட்ல ஒரு வின்னர் அந்த மாதிரி தான் இருக்கும் இவனுங்களோடலாம். சோ ஒரு கோல் போட்டு நம்ம லீட்ல இருந்தா கூட இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு உட்காரவே முடியாது. அந்த மாதிரியான மேட்சா இருக்கும். நம்ம எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணாலும். அது எப்பயுமே இருக்கும். நம்ம நில்னு போனது வந்து ஒரு லக்கு தான். கிரெடிட் டு ரயா, கேலஃபியோரி இவங்களாம் நல்லா இது பண்ணானுங்க. ஆஃப் த பால் கொஞ்சம் நம்ம பிளேயர்ஸ் ரொம்ப போட்டு அடிக்க முடியாது ப்ரோ. ஏன்னா நிறைய மேட்ச் ஆடுறானுங்க, டயர்டா இருக்கானுங்க. அது பார்த்தாலும் தெரியுது. ஹை பிரஸும் பண்ண சொல்றோம், ட்ராக் பேக்கும் பண்ண சொல்றோம், கார்னர் வின் பண்ண சொல்றோம், ஏரியல் டூல் வின் பண்ண சொல்றோம். ஸோ எஸ்பெஷலி ரைஸ் அண்ட் ஜுபியா போட்டு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா அவனுங்க ஆடின மினிட்ஸுக்கு அவனுங்க ஆடுற இன்டென்சிட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வேற அவனுக்கு தானே ஆடுறானுங்க. வேற வழியே இல்ல. வேற வழியே இல்ல. நம்ம திரும்பி அவங்க தான் டிமாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆன் த பால் தான் நான் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவேன் ப்ரோ. போத் ரைஸ் அண்ட் ஜுபி மண்டி ஆன் த பால். ஜுபி நேத்து ட்ரை பண்ணான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆக்சுவலா ஜுபி கொஞ்சம் இப்ப யூசுவலா ஆடுற மாதிரி வந்து அந்த மாதிரி ஆடாம கொஞ்சம் ஆக்சுவலா நல்லாவே ட்ரை பண்ணினான். ரைஸுக்கு அந்த பிரேக் பண்றது நானு ரைஸ் போடுறத பாத்திருக்கேன் லைன் பிரேக் பண்ற மாதிரி. பட் ஆனா சம்டைம்ஸ் அது ஓவர் இதுவாகி வந்துட்டு பால் வந்து மிஸ் ஆகி போயிடும். அதனாலயே அவன் கான்பிடன்ஸ் இல்லாம பால போட மாட்டான்னு தெரியல. சரியான சான்ஸ் வில்லாக்கு கார்னர்ல இதுல ஃப்ரீ கிக்ல அப்படியே ஓபன் ஃப்ரீ ஹெடரை வெளியே அடிச்சு விட்டான் அந்த மிங்ஸ் பையன். சோ எனக்கு அதுதான் வந்து அதுல இருந்து வந்து லைக் ரைஸ் வந்து அந்த மாதிரியான பாசஸ் அட்டெம்ப்டே பண்ண மாட்டாங்கிற மாதிரி தோணுது. லைக் ஓகே நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிற பாஸ் அட்டெம்ப்டே பண்ண மாட்டான். ஏன் ஷோர் அப் பண்றதுக்கு அவன் தான் வரான் எவ்ரி சிங்கிள் டைம். எங்க இருந்தாலும் வந்துடுறான், உள்ளுக்குள்ள வந்து பால புந்து எடுத்துடுறான். பட் அந்த மாதிரியான ஒரு பாஸ் போடுறதுங்கிறது வராம இருக்கிறது, எஸ்பெஷலி நம்ம அந்த கோல் வேணுங்கிற சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி போடாம இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். அவர் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வித் 7 games to go I don't think we are going to change anything. டெம்ப்ளேட் புடிச்சிட்டானுங்க. நீ சொன்ன மாதிரி இதுதான் டெம்ப்ளேட். நம்ம வந்து கிரைண்ட் அவுட் பண்ண போறோம். என்டர்டைன்மெண்ட்னா இந்த பக்கம் வராத நெட்ஃபிளிக்ஸ்ல போய் துரந்தர் பாருன்னு தான் சொல்றானுங்க இவங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இப்போ. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து டெம்ப்ளேட்டை மாத்த போறது கிடையாது. இப்படிதான் கிரைண்ட் அவுட் தான் பண்ண போறாங்க ரிசல்ட்டை. பட் ஆனா எனக்கு வந்து இந்த கேம்ல கொஞ்சம் பிரேவா வந்துட்டு ஓப்பனா ஆட ட்ரை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி லைனப்பே நான் எதிர்பார்க்கல ப்ரோ. ஆமா லைனப்பே மடுவேக்கேவும் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. நான் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. வெரி ட்ரூ. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம்டா. ஒரு கோல் மட்டும் விடாம எப்படியோ நில்குள்ள உள்ள போயிட்டோம். செகண்ட் ஹாஃப்ல நம்ம பாலை புடிச்சு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு கோல் போடுறதுக்கான சான்ஸ் வரும். அந்த பால் புடிச்சு மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரௌட் வந்துட்டு நர்வஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
ஷூட்டு இல்லாட்டி வந்து இது எடுன்னு எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஃபேனா பாக்குறப்ப நம்மளுக்கு அப்படிதானே இருக்கும். என்னடா அது இந்த நேரத்தில் நம்மளுக்கு கோல் தேவைங்கிறப்ப இஷ்யூ ஃபோர்ஸ் பண்ணாம நீங்க வந்து அமைதியா தட்டிட்டு இருக்கீங்களா பால் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கதானே செய்யும். அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. பட் ஆனா அவங்க இன்னும் மெஷர்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்தப்பவே லைக் ஓகே வி காட் அ சான்ஸ், வி கேன் லைக் வின் திஸ் கேம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கு பண்ற மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல விளையாடினாங்க. அதுக்கு உண்டான ரிவார்ட் கிடைச்சது. ஆகாஷ் செகண்ட் ஹாஃப்ல எப்படி என்ன மாறிச்சு? ஏதாச்சும் மாறிச்சா? டவுமன் வரதுக்கு முன்னாடி, டவுமன் வந்ததுக்கு அப்புறம்? செகண்ட் ஹாஃப்ல அதை சிம்பிளா சொன்னீங்க. ஷோல்டர் வழியா கோல் போட்டுட்டு இருக்கோம். மார்டினெல்லி கைகோரஸ் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த மொமெண்டே பாத்தீங்கன்னா இந்த எவர்டனோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வைடா போயிடுச்சு. ஸ்பேஸ் நிறைய கிடைச்சது பிளேயர்ஸ் நிறைய. ஐ மீன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கா வந்து கொஞ்சம் இன்சைடா வந்தா, எஸ்ஏ வந்து ஒரு ஷாட் அடிச்சான்ல, லெஃப்ட் ஃபுட்ல இருந்து ஒரு ஷாட் அடிப்பான், ரைட் சைடுல இருந்து ஒரு லெஃப்ட். ஆமா சூப்பர் ஷாட் அது. அதெல்லாம் அது நல்ல மூவ் ஆக்சுவலா, ரைஸ் போட்டது அது. ஆமா, அதெல்லாம் அந்த ஸ்பேஸ்லாம் கிடைக்காது மோஸ்டா யாருக்கு ஐடியா. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் ஸ்பிளிட் ஆனது தான் ஆச்சு. இன்னொன்னு வந்து அவன் ரைஸ் ஒரு சிங்கிள் பிவட் போய் 2 அட்டாக்கிங் கொண்டு போனான். இன்னொன்னு சில கேம்ஸ்ல நான் வந்து இத்தனை வருஷம் சாக்காவை பார்த்திருக்கேன். சாக்கா வந்து சில கேம்ஸ் எல்லாம் அவனோட மூவ்மெண்ட்லயே தெரியும் இது ஒரு சாக்காவோட கேம் தான். மூவ்மெண்ட்லயே ஓகே சாக்கா ஏதோ பண்ணுவான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கேம் தான் நேத்திக்கு. அவங்ககிட்ட இந்த பால் கிடைக்கிறப்பவே ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது முன்னாடி பண்ண மாதிரி பண்றது இல்லை. பட் வந்து அவன் வந்து ஒரு த்ரெட்டா தான் இருக்கான் எல்லா வாட்டியும் எடுத்து. பிளஸ் வந்து இன்னொன்னு வந்து எசேயோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்தது இந்த கேம்ல. அவனை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ அங்க ஆடு இங்க ஆடுன்னு சொல்லாம ரோம் பண்ணுன்னு சொல்லி அவன் சில வாட்டி லெஃப்ட்ல இருக்கான், சில வாட்டி ரைட்ல இருக்கான், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நிறைய வந்து சேஞ்சஸ் இருந்தது. இன்னொன்னு வந்து நம்ம நிறைய கிராசஸ் அட்டெம்ப்ட் பண்ணோம். அதாவது லாஃப்டட் பால்ஸ் ஃப்ரம் 75 to 90 ஃபாஸ்டா மூவ் பண்ணோம். ஃபாஸ்டா மூவ் பண்ணோம் இல்ல, பர்பஸோட மூவ் பண்ணோம். பர்பஸோட மூவ் பண்ணோம். இன்னொன்னு வந்து ரொம்ப வந்து சைட் பாஸ்லாம் போடல. இன்னொன்னு நீங்க சுபிமெண்டி பத்தி சொன்னீங்களா, சுபிமெண்டி வந்து ஏன் இந்த மேட்ச் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பாஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம கொஞ்சம் பில்டப்ல இருந்து எல்லாமே ஃபாஸ்டா பண்ணும். அதனால அவனோட எஃபெக்டிவ்னஸ் வந்து, ஏன்னா டிசம்பர் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். பில்டப்ல இருந்து எல்லாமே ஃபாஸ்டா இருந்தது, அவனும் ஃபாஸ்டா இருந்தான். பில்டப் ஸ்லோ ஆக ஆக அவனோட இன்எஃபெக்டிவ்னஸும் நிறைய தெரியும். ஸோ அது வந்து மேட்சஸ் டு த டீம் தான். அந்த அருணாட்டம் போயிட்டு சொன்னாங்க லாஸ்ட் 3 days முன்னாடி பேசியிருந்தோம். அதுதான். ஸோ அதனால வந்து இருந்தது. பட் கைகோரஸ் வந்து கைகோரஸ் வந்து எனக்கிட்ட அவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் தான், லெவர்கூசன் ஒரு பாலை வந்து ரைட் சைட்ல பின் பண்ணி ஒரு பேக் பாஸ் போடுவான். ஓகேவா, அது வந்து வெளியில போகும். அதே மாதிரி அதே டெம்ப்ளேட்ல திரும்பி இந்த மேட்சும் பண்ணுவான். எனக்கெல்லாம் ஒரு வாட்டி வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப வேற 0-0 ரொம்ப சிம்பிளான பாஸ். நம்ம யாருமே பிரஸ் பண்ணல ப்ரோ. அவனை இருந்தாலும் பதட்டமா பின்னாடி பாஸ் பண்ற யாருமே இருந்தாங்க, திரும்பி வெளியில தான் போகுது. நான் சொன்னேன் அப்ப வந்து 0-0 இருந்தது. அவன் வந்து அந்த மொத்தமாவே ஒரு 4வது டச் தான் அந்த கேம்ல. அவ்வளவு புவரா இருக்கும். சரி இவனெல்லாம் கொண்டு வந்து என்னடா பண்ணுவான்னா கரெக்டா, இதெல்லாம் இதுக்குதான் இவனை வாங்கினோங்கிறது தான். கரெக்டா நின்ன இடத்துல அடிச்சான். எக்ஸாக்ட்லி இதுக்குதான் இவனை வாங்கினோம். கரெக்டா பொசிஷன்ல கரெக்டா நின்னா அந்த இடத்துல பால் வந்து அடிக்கிறான். அதுதான் பாக்ஸுக்கு வெளியில இருந்திருப்பான். டீப்பா பால் வாங்க வந்தேன், என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி கையை நீட்டி இருப்பான். அதனால வந்துட்டு இருந்தா பாருங்க ப்ரோ, அந்த இது தட் வெரி மச் அப்ரிஷியபிள். அதெல்லாம் கண்டிப்பா வாங்க அந்த ஜோன்ல இருந்து. ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டவுமன் கோலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஹிங்காபி ஒரு டாக்கிள் பண்ணுவோம் பாருங்க, அதெல்லாம் வந்து பெய் டாக்கிள். அவன்லாம் வந்துட்டு, அதாவது அவன் டாக்கிள் பண்ணோன்னு அந்த எமிரேட்ஸே வந்து எரப்ட் ஆச்சு அந்த மொமெண்ட்ல. 1-0 இருந்து அந்த கார்னர் வரும். பட் இருந்தாலும் அந்த ஒரு பயங்கரமான டாக்கிள் பண்ணுவான். 1-on-1 சிச்சுவேஷன்ல பண்ணுவான். அவன்லாம் ஆக்சுவலா சொல்றேனே, அவன்லாம் வந்து லெஃப்ட் பேக்ல இந்த அளவுக்கு பண்ணுவான்லாம் எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் ஆடுவான், ஓகே அவன் வந்து ஒரு மாதிரி கப்ரியலுக்கு இது பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். பிளஸ் இன்னொன்னு கப்ரியலோட பிசிக்கல் அதே மாதிரி பிளஸ் எனக்கு இந்த சீசன் கப்ரியல் பிசிக்கலா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கான். ட்ராக் பேக் பண்றதுல கொஞ்சம் தெரியுது. ஸோ ஐடியலியும் வந்து ஹிங்காபி வந்து ஹி ஷுட் டேக் ஓவர் அந்த பொசிஷன் சம்டைம், அட்லீஸ்ட் ரொட்டேட் ஆச்சு பண்ணி ஆடணும். அதுதான் என்னோடது. பட் இந்த டவுமன் கோல்லாம் பார்க்கணுமே சார். அதாவது நான் வந்து கீழே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் வீட்டுல. அதாவது இந்த கோல் போனதுக்கு அப்புறம் இப்பதான் எந்திரிச்சிட்டாரு, என்னடா ஆச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதெல்லாம் பாக்கணுமே. எனக்கெல்லாம் வந்து பயங்கர, அதாவது எதிர்பார்க்காத மூமெண்ட் இதெல்லாம். நான் என்ன நினைச்சேன், ஓகே இது வந்து ராயா ஆஸ் யூஷுவல் டேக் இது பண்ணி இல்லாட்டி கிளியர் பண்ணி சம்திங் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. அதாவது அவன் எடுத்து ஒரு 2 பிளேயரை தாண்டி மார்டினெல்லி வந்து இதுக்கு என்ன பண்ணுவான்னா, மார்டினெல்லி வந்து கூடயே போவான்.
எந்த ஆமா எவர்டன் பிளேயரும் வந்து பிசிக்கலா ம், அவனை ம், பண்ணிட ம். கூடாதுன்னு சொல்லிட்டு ம், ம், உடனே ம். போயிட்டு இருப்பான். எனக்கு அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அதாவது இதெல்லாம் ஒரிஜினல் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதாவது ஒரு 14 வயசு பையன் வந்து நமக்கு இதெல்லாம் நமக்கு தான் ஆமா நடக்குதா? நடக்குது நமக்கு தான். அனுபவிக்கலாமா வேணாமா? ஆமா ஏன்னா நான் வந்து அதாவது மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் வந்து நம்ம கூட தான் வந்து டெபுல 2 கோல் அடிப்பான். நான் வந்து மத்த டீம் நம்ம கூட அடிச்சு பாத்திருக்கேன். நம்ம ஆளுக்கு இன்னொரு டீம் கூட அடிச்சு பாத்துங்க. பார்த்ததே கிடையாது. ஆண்டனி வந்து சிங்கம் சிங்கம் காமிச்சானே வந்து ஆமா நம்ம கூட கோல நீங்க போட்டு. ராஷ்போர்ட் ஞாபகம் இருக்கா? 17 வயசுல வந்து அடிப்பான் லூயி வான் கால் ஆமா சீசன். ஆமா. அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். பட் நம்ம டீம்ல ஒருத்தன் இப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் சினாரியோல வந்து இந்த மாதிரி அடிச்சு நான் வந்து இம்பாக்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. கிளட்ச். கிளட்ச் அது அந்த அவன் வின் பண்ணி அந்த 2 பேர்த்து தாண்டுவான் பாருங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இவன் பாலை வின் பண்ணிடுவான்னு நினைச்சேன். எவர்டன் பிளேயர் வின் பண்ணிட்டானா சரி ஓகே திரும்பி ஒரு கிராஸை போட்டு ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். நைஸா அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு நான் மெஸ்ஸின்னா சொல்ல மாட்டேன். பட் அதெல்லாம் பயங்கரமான ஸ்கில் செட் ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து ஒரு 16 வயசுல அந்த ஒரு ப்ரெஷர்ல வந்து பயங்கரமான இதுதான். அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் கிரெடிட் டு ஹிம். ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் அவன் கண்டிப்பா இன்னொரு மினிட்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகும். இன்னும் ஜாஸ்தியா இன்வால்வ் ஆவான். கண்டிப்பா ஜாஸ்தியா இன்வால்வ் ஆவான் டீம்ல. இன்னும் நீங்க இதோட டவுமன் பத்தி பேசும்போது இன்னொன்னு ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கோல் வந்து நேற்று நிறைய வாட்டி ரீவாச் பண்ணும்போது தான் அவனை நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு த்ரோயின் வருதுல்ல, டவுமனுக்கு வந்து மஸ்கேரா போடுறான்ல, எசே வந்து பாத்தீங்கன்னா ரைஸுக்கு பால கூடன்னு கையை தூக்கிட்டு இருப்பான். ரைஸ் பக்கத்துல தான் இருக்கான். ரைஸுக்கு பால கொடு, ரைஸ் பால கொடு. டவுமன்லாம் மதிக்கவே இல்லை எசே. ஒரு மயிரா நான் பால உள்ள போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு அதுதான் ரைஸுக்கு பால கொடுத்து நீங்க உருட்டிட்டு இருக்கிறதுக்கு நான் நேரா ஆமா உள்ள போடுறேன்டா பால் அப்படின்னு போட்டு அப்படிதான் போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ நோ வாட் யூ மீன். எக்ஸாக்ட்லி. அதுதான் வந்து நம்ம சாக்கா கிட்ட, மடுவேகே கிட்ட, எசே கிட்ட, ஹவர்ட்ஸ் கிட்ட, மார்டினேலி கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அதான். டாக்டிக்ஸா ஃபாலோ பண்ணாதீங்கடா. கேம் சிச்சுவேஷனுக்கு ஆடுங்க. இன்ஸ்டிங்க்ட் நீங்க அண்ட் அங்க கேம் ஸ்டேட். நில்லு. ஓகே பக்கத்துல ரைஸ் இருக்கான். அந்த பாஸ் போட்டா யாருமே டவுமனை போட்டு அடிக்க போறது இல்ல, யாருமே திட்ட போறது இல்ல. பட் அட்டன் பண்ண நீ அந்த பால் போட்டதுனால பாருங்க பிக்ஃபோர்டுக்கு கலைபரம் ஆயிட்டான். பிக்ஃபோர்ட் அங்க டேப்பிங் கிடைச்சது. ஸோ பால போட்டது உண்மையாலே அந்த பையன் வந்து மேட்ச் அவன் உள்ள வந்த பிறகு சாக்கா பால் தொடல, எசே பால் தொடல, மார்டினெல்லி பால் தொடல. எல்லாருமே டவுமனுக்கு தான் பந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தாப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட். ரைஸ் டவுமனுக்கு தான் கொடுக்குறான், சலீபா டவுமனுக்கு தான் கொடுக்குறான், மஸ்கேரா டவுமனுக்கு தான் கொடுக்குறான். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சது எவ்வளோ நம்புறானுங்க அவனா அப்படின்றது. அவனும் அந்த நம்பிக்கையை வந்து நல்லா அவன் பேக் டச்சே எடுக்கல ப்ரோ. எல்லாமே ஃபார்வர்ட் டச் தான். எல்லாமே ஃபார்வர்ட் டச் தான். செம்மையா அது பண்ணா. அந்த கோல் ஹி டிசர்விங்ப்பா. வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் பிரீமியர் லீக் கோல் ஸ்கோரர். சரியான டிசர்விங்கான கோலு. சில்லறைய செதற விட்டோம் ப்ரோ. நான்லாம் பப்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். சரியான வைப். எல்லாம் பப் வந்து அவன் கோல் அவன் அந்த ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் போயிட்டு உள்ள போனவனே எல்லாருமே கோல் செலிப்ரேட் பண்ண வச்சிட்டாங்க. எப்ப அவன் ஃபர்ஸ்ட் கிராஸ் போட்டானோ அப்ப அவன் எப்ப இன்கேபிய கொட்டையில அடிச்சுட்டு பால் வெளியே வந்து நிக்கும் அப்படியே. இன்கேபியல அவன் பந்து அவர் பந்தை தொடவில்லை, பந்து தான் அவரை தொட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட்டுன்னு வந்து பால் வந்து விழுந்துடுச்சு. பால் வந்து விழுந்தோடனே எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோல்னு. அதுக்கு ஒரு லென்த்தி வார் செக் வேற போட்டானுங்க. எதுக்கு வார் செக் போட்டானுங்கன்னு இப்ப தெரியல. அதுக்கு ஆஃப் சைடா இல்லையான்னு கிட்டத்தட்ட ஆஃப் சைடே முடிவு பண்ணணுங்கிற மாதிரி வந்துட்டானுங்க அவங்க. அவங்க டிஃபெண்டர் எவர்டன் டிஃபெண்டர் ஆன் தான் ப்ளே பண்ணிருந்தாங்க ஜோக்கரஸ். அப்பவே இது பண்ணிட்டாங்க. டோமன் கோலுகெல்லாம் வந்து எல்லாம் ஏதோ இது நம்ம சொல்லி சாக்கால இருந்து நம்ம சொல்லுவோம். சாக்கா இவ்வளவு வருஷமா அவன் வந்து விளையாடுறது அவன் பண்றதெல்லாம் பாக்குறப்போ நம்ம வீட்டு பையன் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு பையன் வந்து நம்மளுக்கு வந்து இது அதே வந்து ஈத்தனுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு. பரவாயில்லடா நம்ம வீட்டு பையன் பண்றான். இப்ப வந்து இது லிட்டரலி 40 வயசு அவனுக்கு 16 வயசு என் பையனா இருக்கலாம் அவன். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் என் பையன் விளையாடி பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த மேக்ஸ் டவுமன் பண்ணது. எனக்கு லைக் லிட்டரலி ஒரு டியர்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறப்போ ஒரு நம்ம அகாடமி பிளேயர்ரா இந்த மாதிரியான ஒரு கோல் எண்ட்ல வந்துட்டு பினிஷ் பண்றதுக்கு. ஃபனி பார்ட் என்னன்னா கோல் போட்டதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அவனுக்கே தெரியல. அந்த கோல் போட்டு நம்ம கோல் போட்டோம்டான்னு அவன் ரியலைஸ் பண்றதே அவன் சைட்ல ஓடுறப்பதான் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட்னு கத்திட்டே ஓடுவான். அப்பதான் அவனுக்கே வந்து ஓகே நம்ம கோல் போட்டிருக்கோம், மேட்ச் வின் பண்ணிட்டோம் நம்ம லாஸ்ட் மொமெண்ட்ல தெரிஞ்சுது. அதெல்லாம் வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு இது டைட்டில் அந்த ஒரு ஜோன்ல பண்ற விஷயமே இல்ல. நம்ம அகாடமில இருந்து ஒரு 16 வயசு பையன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், யுனைடெட் 2வது கோல் குன்யா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம அகாடமி பையன் வந்து ஒரு கோல் போடுறான்டா. அந்த அகாடமி பையன் வந்து நம்மளுக்கு கோலை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த கேமை வின் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்திருக்கான்டா. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுடைய ஹேலண்ட்ல இருந்து வந்த ஒரு பையன் வந்து பண்றது. பிளஸ் லைக் வினிங் அட் த லாஸ்ட் மொமெண்ட். இது வந்து இந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கடைசியா நம்ம எப்ப வந்துச்சு நமக்கு நெல்சன் கோலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துச்சா கூட ஞாபகம் இல்ல.
இதெல்லாம் கம்பைன் பண்ணி வர்றப்போ ஒரு அடுத்த ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பஸ்ஸுங்கிறது குறையவே இல்ல சுத்தமா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க வேற அடுத்த ஒரு இல்ல வாரத்துக்கு நான் அவ்வளவுதான். காலையில ஆமா நேத்து வீட்ல தனியா வேற இருந்தேன். நான் திருப்பி மேட்ச ஃபுல்லா பார்த்துட்டு, திருப்பி ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஹைலைட்ஸ் ஒரு 10 தடவ டவுமனோட கோலுக்கு யாரெல்லாம் எங்க இருந்தெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, கிரவுட் மேல 3rd டியர்ல இருந்து எப்படி பண்ணாங்க, பக்கத்துல பிட்ச் சைடுல இருந்து எப்படி பண்ணாங்க, ஆர்டெட்டா என்ன பண்ணா, ஆர்டெட்டா இன்ஜெக்ட் இன் மை வெயின்ஸ் எல்லாம் கத்துறான் ஆர்டெட்டா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தது. பட் யா செக்யூரிட்டி கார்டு இருக்கு. ஆமா செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே இதுக்கு குறை சொல்றோம் குறை சொல்லினே தான் இருந்தான். எப்ப எதுக்குடாவது இதுக்கு போயிட்டு வந்து பிச்சுக்குள்ள வந்து சொல்லி அப்படிதான்டா செலிப்ரேட் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம் எல்லாம். இது எங்க பிச்சு இது இது பிரீமியர் லீக்ல வந்து ரொம்ப ரேரா நடக்குது ப்ரோ. இட்டாலியன் லீக்ல எல்லாம் பாருங்க, கோல் அடிச்சாலே எல்லா பிளேயர்ஸும் வருவானுங்க உள்ள வந்துருவாங்க. எல்லா லீக்லயும் இட்டாலியன் லீக்ல அப்படிதான் நடக்குது. இன்னொன்னு சொல்ல மாதிரி இருக்கு, அதாவது எனக்கு வந்து ஒரு டிராமா மாதிரி ஆச்சு. இந்த பிக்ஃபோர்டு வந்தான்ல 1-0 இருக்கிறப்ப அந்த ஃபைனல் கார்னர்ல, எனக்கு வந்து இது வந்து 1-1 ஆச்சுன்னா அதோட அவ்வளவுதான். ஏன்னா வந்து சிட்டிக்கு வந்து பயங்கர நான்லாம் முட்டிட்டு இருப்பேன், மண்டைய போய் பில்லர்ல முட்டின்னு இருந்திருப்பேன் நான். அந்த மாதிரி அந்த கார்னர் நான் பார்க்கவே இல்லை. ஆனஸ்டா சொல்லணும்னா நான் போரையை போட்டு அப்படியே அப்படி உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து பாக்குறேன், திடீர்னு வந்து பார்த்தா மார்டின்ல ஹெட் பண்றான். ஹெட் பண்ணது வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு பதட்டமா இருந்தது. ஏன்னா 1-1 வந்து யூ நெவர் நோ, திடீர்னு வந்து 1-1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அதோட ஊதிடுவான். அங்கேயும் கியோக்கரஸ் ஒரு பயங்கரமான வேலையை பார்த்தான். அவன் தான் அங்கிருந்து கார்னரை பிளாக் பண்ணி விட்டது அவன் தான். அது அந்த இடத்துல இருந்து சரியான பிளாக். அதுதான் பால் லூப் ஆகி வந்துச்சு. கார்னர் செட் பீஸ் பயங்கரமா எடுத்துட்டு இருந்தான் ப்ரோ நேத்தி எவர்டனுக்கு. நான் நல்ல த்ரெட்னிங்கா இருந்தானுங்க செட் பீஸ்ல. கார்னர் ஒரு பால் அற்புதமான 2-3 பால் போட்டிருப்பான் செட் பீஸ்ல. எனக்குமே அல்லு இல்ல, ரொம்ப பதட்டமா தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த செட் பீஸ் பால் நியர் போஸ்ட்ல கியோக்கரஸ் நல்லா இது பண்ணிருப்பான். சரியான வேலைப்பாடு அது. நல்லா கரெக்டா ஒரு வேலையை செஞ்சிருப்பான் அந்த இடத்துல. பட் கிராண்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பாக்குறப்போ இந்த ஒரு வின்னுங்கிறது அந்த நம்ம உலகத்தையே மாத்தி போட போகுது, புரட்டி போட போகுது, அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் இந்த கிராண்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பாக்குறப்ப இந்த ஒரு வின்னுங்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க? ஹியூஜ் வின், பெரிய வின் ஆக்சுவலா. இது வந்து இன்னொன்னு, இது என்ன பிரச்சனைனா, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து சிட்டி ஃபேஸ் பண்றோம். ஐடியலி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1-1 ஆயிருந்ததுன்னா சிட்டி இங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலயே ஒரு மென்டலி அடி வாங்கியிருப்போம் கண்டிப்பா. அடுத்த ஃபைனலுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மென்டல் பிளாக் இருந்திருக்கும். ஐயோ இவனை கூடவே பிரீமியர் லீக்ல இருக்காங்க, இப்ப இந்த கேமும் இந்த ஒரு நெகட்டிவா ஆடுறோமேங்கிற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டா ஃபிளிப் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கு, அவனுக்கு வந்து டிராப் பாயிண்ட்ஸ். இதுல என்னன்னா வெஸ்ட் ஹாம் வந்து ஒரே ஷாட் தான், 1 ஷாட் 1 கோல். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது ஷாட் வந்து ஆஃப் டார்கெட் ஆன் டார்கெட் எதுவுமே இல்ல, 1 ஷாட் 1 கோல். அவங்க அதெல்லாம் பயங்கர வெக்ஸ் ஆயிட்டானுங்க சிட்டி ஃபேன்ஸ். என்னடா 1 கார்னர் 1 கோல் அந்த மாதிரி தான். எனக்கெல்லாம் வந்து இந்த அதாவது இது வந்து ஒரு பெரிய மொமெண்டா தான் நான் பாக்குறேன். இது வந்து கண்டிப்பா வந்து வில் ஸ்பீக் அபவுட் திஸ் எண்ட் ஆஃப் தி சீசன், ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவா இருக்கணும். பட் ஆனால் வந்து இது பெரிய போஸ்ட் ஆக்சுவலா. 9 பாயிண்ட்ங்கிறது இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எனி டீம் டு கம் பேக். அது என்னதான் கேம் இருந்தாலுமே 9 பாயிண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் ஹியூஜ் கேப். நான் இப்போதைக்கு 9-3 தான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கேம் இன் ஹேண்ட் இருக்கு. நான் வந்து ஐ எம் ஆல்சோ அண்டர் தி அசம்ப்ஷன் தட் எத்திஹாட் போனா நம்ம அவங்க ஜெயிச்சிருவாங்கங்கிற ஒரு அசம்ப்ஷன்ல தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே 3 பாயிண்ட்ஸ் இஸ் லைக் மச் பெட்டர் than 0. நான் அப்படிதான் பாக்குறேன் ஹோல் சிச்சுவேஷன். 5 பாயிண்ட் நீங்க சொல்றீங்க எத்திஹாட்ல ஓகே ஹோம் அட்வான்டேஜ் அதெல்லாம் சொல்றீங்க. பட் வந்து எனக்கு பர்சனலி ஐ திங்க் இட் வில் பி a close draw. எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான் முடியும். டிரால வந்தா சந்தோஷமா எடுத்துப்பாங்க. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல கண்டிப்பா திணறுவானுங்க. அதுக்கப்புறம் இது டிரா தான். கரெக்ட். ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல ஐ டோன்ட் திங்க் they'll get 3 points. I'm very sure. எனக்கு செல்சியும் நம்பர் நிலைமையிலயும் நான் இல்ல. இப்ப எனக்கு அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்டான சிச்சுவேஷன். செல்சி நியூகாசில் செல்சி வின் பண்ணிருந்தானா அது வேற கதை. நீங்க சொல்ற கதை கரெக்ட். ஆனா they lost. They have something to play. இதுதான் என்னோட டேக். பட் இது வந்து ஹியூஜ் வீக் ஆக்சுவலா. இந்த வீக் நான் எதிர்பார்க்கல. எனக்கு இன்னொன்று அதுதான். ஏன்னா வந்து இப்போ இந்த கேம் நம்ம பார்த்துட்டு நான் மறுபடியும் சிட்டி கேம் வந்துட்டு வெஸ்ட் ஹாமோட பார்க்குறப்போ வெஸ்ட் ஹாமும் வந்துட்டு லோ பிளாக்ல தான் இருந்தாங்க. நம்ம அக்லி ஃபுட்பால் சிட்டி பியூட்டிஃபுல் ஃபுட்பால் எல்லாம் சொல்றப்ப சிட்டி எஃபெக்டிவா எதுவும் பண்ணின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மேட்ச்ல. அதாவது வந்து தடபுடலா வந்து ஒரு 25 ஷாட்ல 20 ஆன் டார்கெட் போகுது, ஒரு 10 ஷாட் வந்துட்டு அவங்க கோல் கீப்பர் வந்து அப்படியே திக்கு முக்காட வைக்கிது மாதிரி 2-3 இடத்துல அந்த மாதிரி எடுத்தானுங்க. கேஹி எடுத்தான் உள்ளுக்குள்ள ஷாட். பட் அது ஜென்ரலா எல்லா டீமுமே ஸ்கிராம்பிள் எடுக்கிற ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்பதான் புரியல எதுக்கு இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவன் கிரிட்டிசைஸ் பண்றதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவுமே நடக்கலையே கேம்ல. ஹாலண்ட் எல்லாம் பேசஞ்சர் மாதிரி தானே இருந்தான் கேம்ல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த மாவ்ரோ பொண்டஸ் வந்து மூஞ்சில பால் வாங்கினதெல்லாம்
இவன் ஒரு பேசஞ்சர் மாதிரி தானே இருக்கான். நம்ம ட்ரை பண்றது வேற மாதிரி ட்ரை பண்றோம், இவங்க வேற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா எஃபெக்டிவ்னஸ் எண்ட் ஆஃப் த டே கோல் போதுல தானே உனோட எஃபெக்டிவ்னஸே மெஷர் ஆக முடியும். நீ அது இல்லைன்னா உனக்கு அல்டிமேட்லி நீ என்ன கம்பு சுத்தினாலும் கடைசியில அது கோல் ஸ்கோர் கார்டு தானே ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது எஃபெக்டிவ்னஸ்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று கேம் பாக்குறப்போ. அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் யா ஓவரால் நம்ம இந்த கேம்னு பார்த்தோம்னா ஒரு ஃபண்டாஸ்டிக் வின் அது. மேக்ஸ் டவுமன் அந்த ஒரு 16 வயசு பையன் வந்து அது ஐ கேனாட் எம்பசைஸ் திஸ் எனஃப். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. ஃபுல்லா அவன் பண்ணினது எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு அவன் ஒரு புது ஸ்டார் வந்திருக்காண்டா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அது சூப்பர்பான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு அருமையான வின்னு. ஸோ இதுதான் இந்த கேம் ஓடிது. அதுக்கு முன்னாடி நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹவர்ட்ஸ் பெனல்ட்டியா இல்லையா? அது பெனல்ட்டி தான். அதை ஒழுங்கா ஒழுங்கா, அதாவது அவன் அந்த டேலண்ட் ஹேமந்த் நான் சொன்ன மாதிரி கரெக்டா குதிச்சிருந்தானா, கரெக்டா அந்த ஸ்கில் செட்டோட பண்ணியிருந்தானா வந்துட்டு பெனால்ட்டி தான். பட் அவன் விழுந்ததே வந்துட்டு ஏனாதான் தான் விழுந்த மாதிரி இருந்தது. ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும். ஹெசூஸ் கிட்ட இருந்தான் கிளப் விட்டு போறதுக்குள்ள எதையாச்சும் சொல்லி கொடுறாங்கிற மாதிரி தான் இருக்கு. 50-50 தான் ப்ரோ. கொடுத்திருந்தா நோ கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு. ஆனா அவன் ஏன் கொடுக்கலன்றதுமே எனக்கு புரியுது. சோ இல்ல ப்ரோ, இந்த டாவிட் லூயிஸ் ரெட் கார்டு வாங்குவான்ல ஹுல்ஸ் கூட, ஆமா அதே ஆமா மாதிரி கிளிப் தான் ஏதோ. கரெக்ட். சோ அப்படினா பெனல்ட்டி. எனக்கு அது பென் தான். அது இன்சைட் த பாக்ஸ் கான்டாக்ட் இருக்கு. அவன் அந்த கான்டாக்டை யூஸ் பண்ணி தான் விழுந்தான். அது அவன் சைஸ் அவன் ஸ்லோவான ஆளு, அதனால விழுறது ஸ்லோ மோஷன்ல வர மாதிரி இருந்துச்சு. அதனால இது பண்ணானுங்க போல. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஜாபர் எப்படி வாங்குவான் பா பெனல்ட்டி. இத ஜாபர் இருந்தா சூப்பரா வாங்கிருப்பான் பெனல்ட்டி. ஹெசூஸ்லாம் போவாங்க விழுந்தானா பயங்கர ஷோ பண்ணிருப்பான், டிராமா பண்ணிருப்பான். பயங்கரமா ஏதோ பயங்கர டபுள் ஃபுட் டாக்கிள் போட்ட மாதிரி செம சீனா போட்டுருப்பான். இவன் அதை பண்ணல. அந்த இடத்துல அது பண்ணிருக்கணும், கரெக்டா பண்ணிருக்கணும். நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரு ஃபேக்டர் வந்து முடிஞ்சிருக்கும். பட் லைக் ஐ செட் ஹியூஜ் வின். ஹோப்ஃபுல்லி இதுல இருந்து பில்டப் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இதுக்கு மேல இருந்து வந்து இப்ப எல்லாருமே வந்து இது ஜெயிச்சிட்டோம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்மளே பார்த்திருக்கோம், நம்மளே இந்த மாதிரியான ஒரு லீடை வந்து பாஸ்ட்ல சரண்டர். நான் வந்து இந்த கேமை செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, பட் ஒன் கேம் அட் டைம்ங்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து வச்சுப்போம். ஏன்னா கிரைண்ட் அவுட் தான் பண்ணணுங்கிற ஒரு டெம்ப்ளேட்ல போனதுக்கு அப்புறம் எந்த கேம்ல வேணா ரிசல்ட் எப்படி வேணா மாறலாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் விளையாடின்னு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி விளையாடுறப்ப மார்ஜின் கிளியரா ஓகே நம்ம இது இங்க இருந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஹோப்ஃபுல்லி இந்த டிம்பரோட இன்ஜுரி நாக் வந்து எதுவும் பெருசா இருக்கக்கூடாது அண்ட் ஓடகார்டு வரணும். பட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல போறாங்கிற பட்சத்துல அது என்னைக்குமே நம்மளுக்கு, அதுவும் இந்த மார்ச் இன்டர்நேஷனல் பிரேக்குங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே வந்து ஒரு குண்டி குத்தாதான் இருந்திருக்கு. கான்ஸ்டன்டா நம்மளுக்கு எப்பயுமே அடி வாங்குற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு இந்த மார்ச் இன்டர்நேஷனல் பிரேக்குங்கிறது. ஸோ அதுல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அதுல இருந்து எப்படி சேதாரம் இல்லாம வெளியே வர போறோம், ஃபெட்டி கூட போறாங்களா? ஏன்னா முக்கால்வாசியான டீம்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லிஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவாலிஃபை ஆகணும்னா ஸ்வீடனுக்கு இட்டலிக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவங்களுக்கு மட்டும் தான் குவாலிஃபை ஆகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்வீடன் நாக் அவுட் இல்ல, அவங்களுக்கு இது இல்ல, குவாலிஃபை இல்ல, இது இல்ல உங்களுக்கு இட்டாலிக்கு இருக்கு. இட்டாலி கன்ஃபார்மா இருக்கு. ஸ்வீடன் நாக் அவுட் தான் நினைக்கிறேன். ஓகே, அதுதான். அப்ப கியோக்கரஸ் ஆடுவான் கண்டிப்பா, கேலிஃபியர் ஆடுவான். அட்லீஸ்ட் வந்து இவனுங்க வந்து இந்த சாக்கா இல்ல மேபி சாக்கா ஆடலாம், எனக்கு தெரியல. ஏன்னா சாக்காக்கு வந்துட்டு இப்ப வந்து ரிதம்குள்ள வரணுங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு மெயினா இருக்கு. மேபி இந்த பண்ற தப்பெல்லாம் இங்கிலாந்துக்காக விளையாடி அவன் அந்த இடத்துல ரிதம்குள்ள வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேமே சாக்கா வந்துட்டு போன கேம் எல்லாம் கம்பேர் பண்றப்ப நல்லாவே விளையாடினான் இந்த கேம் ஆக்சுவலா. அதுல ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகல அவனுக்கு செகண்ட் ஹாஃப்ல. பட் ஆனா ஓவராலா வந்து நல்லா விளையாடணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஐ வுடன்ட் மைண்ட் லைக் சாக்கா கெட்டிங் மினிட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல அந்த அந்த ஃபிட்னஸ், மேட்ச் ஃபிட்னஸ் திருப்பி வந்து இந்த இதெல்லாம் அயன் அவுட் பண்ற மாதிரியான அது ஒரு விஷயமாவும் ஒர்க் ஆகும். ஹோப்ஃபுல்லி யாரும் இன்ஜுரி இல்லாம வந்தாங்கன்னா கரெக்டா வந்து இதுவாகும், நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பிச்சல் நம்பலாம் ப்ரோ. பிச்சல் நல்லா மினிட்ஸ் மேனேஜ் பண்ணுவான். பிச்சல் நம்பலாம், நல்லா மினிட்ஸ் மேனேஜ் பண்ணுவான். ஆமா, அது ரைஸோட மினிட்ஸ் ஒழுங்கா மேனேஜ் பண்ணா போறோம். எனக்கு அந்த ரைஸ் மினிட்ஸ் மேனேஜ் பண்றதா. ஏன்னா நேத்து ரைஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து 3வது கோல் போட்டானுங்க செஸ்கோ. ரைஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நேத்து வந்து அந்த காலை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் காலை மெரிச்சதுக்கு அப்புறம் காலை பிடிச்சிட்டு நின்னானே. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே டேய் உலகமே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு எனக்கு. டேய் நிஜமாவே உனக்கு அடிக்கடி பட்டுடுச்சாடா, ஆனா பாவி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. ஆனா நல்ல வேலையா வெறும் காலை மட்டும் தான் மிரிச்சானுங்க திருப்பி. எனக்கு தெரிஞ்ச பேசிருக்கேன் வந்து வார்டன் அண்ட் ஆண்டர்சன் அந்த பார்ட்னர்ஷிப் இந்த டைப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அவன் அந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணுவான். 30 நிமிஷம் அங்க எங்கேயே விளையாடினா போறோம். அது விளையாடினாலே போறோம். பட் அதுதான். சோ பிளேயர் ரேட்டிங்ஸ் ஆகாஷ். ராயாலாம் 9. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பண்ணதுக்கே வந்து 9 கொடுக்கலாம். பயங்கரமான 2 சேவ். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று, செகண்ட் ஹாஃப்ல ஒன்று. அதே மாதிரி வந்து சில டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லா பண்ணான் ஹவர்ட்ஸ்க்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பட்டையை கலப்பினான், நல்ல காலுக்கே வந்தது நிறைய பால்.
நல்லா பண்ணான் ஆக்சுவலா. நல்ல கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி கேம்ஸ்ல எல்லாம் ஓப்பன் ஆடுறப்பதான் வந்து ஒரு கோல் கீப்பரோட மெட்ரிக்ஸ் தெரியும். பயங்கரமான அது ஏன் வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பருங்கிறது இந்த கேம் ப்ரூவ் பண்ணும். அதான் இதுக்கு மேலேயும் வந்து இவனை வந்து நீங்க ஸ்பெயினுக்கு ஸ்டார்டர் கோல் கப்பா வேர்ல்டு கோலியை வச்சுக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய விடுங்க, பரவாயில்ல. பென்ஸ்லேயே ஜாலியா இருக்கு. உனாய் சிமோனே ஆட்டம் கரெக்ட் தான். அடுத்தது இவன் கெலஃபியோரி நான் எடுத்துக்கிறேன். கெலஃபியோரி ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சொன்ன நம்ம முதல்ல பேசின மாதிரி நம்ம ஒரு ஒரு பாலை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பில்டப் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவன் வந்து அவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு. அவன் உள்ளேயும் வந்தான். ஒரு சில இடத்துல நீ சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தா ரைட் சைடில் வந்து சாகா பக்கத்துல இருந்து அவன் பாலை வாங்குறான். டே நீ என்னடா பாலை வாங்கின்னு இருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுதான் தட்ஸ் வாட் கெலஃபியோரி பிரிங்ஸ், தட் அந்த எலிமெண்ட் ஆஃப் கேஸ், எலிமெண்ட் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி. அவன் எங்க இருக்க போறான், அவனை எங்க இருந்து பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்து தெரியாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு 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 இதை கேமுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது அவன் தான். டே அண்ட் நைட் மாதிரி இருந்துச்சு அவன் வந்து விளையாடுனதுக்கும். பிளஸ் அவன் இருந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு டிம்பர் எவ்வளவு டிஃபென்சிவா போனாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இவன் எப்பயுமே அக்ரெசிவா அஃபென்சிவா இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ யா கெலஃபியோரி ஆல்சோ 8 on 10 கொடுப்பேன் நான் கண்டிப்பா. ஹேமந்த் கேப்ரியல். கேப்ரியலும் 8 on 10 ப்ரோ. நல்ல பர்ஃபார்மன்ஸ். நேத்தி கேப்ரியல் சலிபா தான் லைன் பிரேக்கிங் பாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தானுங்க செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அது கேப்ரியல் 2-3 புல் ஆஃப் பண்ணியிருப்பான். ஒரு இடத்துல மடிவகே பிரிச்சு விட்டுருப்பான், ஒரு இடத்துல மஸ்கேரா ஒரு லாங் பால் போட்டு பிரிச்சு விட்டுருப்பான். நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேப்ரியல். 8 on 10 கொடுப்பேன் நான். ஆகாஷ் சலிபா. நம்ம பையன் ஹாஸ்பேஸ் அந்த இடத்துல வந்தாலுமே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கிராஸ் போட ட்ரை பண்றான். ஆனா அவனுடைய மைண்ட்ல அவன் யோசிக்கிறதும் எக்ஸிகியூஷன் ஆகுறது சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல சம்டைம்ஸ். இன்னொன்னு மீன்ஸ் சலீபா வந்து ஆன் த பால் ட்ரிபிளிங் எடுத்துட்டு போறதெல்லாம் பயங்கர எலைட் ஆக்சுவலா. அது வந்து ஒரு எலைட் டிஃபெண்டர் கேரி பண்ணிட்டு போறதெல்லாம் வந்து ஒரு, அதாவது அந்த காலத்துல கம்பேர் பண்ண வேண்டாம் சிட்டி பிளேயர்ஸ் கூட. ஜான் ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பண்ணுவான். அவன் வந்து வெறும் மிட்ஃபீல்ட் வரைக்கும் தான் எடுத்துட்டு போவான். இவன் பாதி தூரம் எடுத்துட்டு போறான் ஆக்சுவலா. அது எஃபெக்டிவா எடுத்துட்டு போறான். அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பால கப்ரியெல்லாம் அவன் நம்ம டீம்ல இருந்து சொல்லாம அவன் ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் தாண்டினா ஓகே பால விட்டுருவான் தெரியும். பட் இவன் வந்து அப்படி கிடையாது. அவன் வந்து ஒரு நல்ல கான்பிடன்ட் எடுத்துட்டு போறான். பிளஸ் டிஃபெண்டிங்கும் நிறைய ஏரியல் டியூவல்ஸ் எல்லாம் பயங்கரமா வின் பண்ணாங்க. பெட்டோ கூட எல்லாம் சரியான நான் பயந்துனே இருந்தேன். பெட்டோவோட பண்றானே, பெட்டோ பயங்கர பிசிக்கலா வேற இருப்பான், ஏதாச்சும் இது பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சேன். பெட்டோ ஆமா அவன் பெட்டோட நல்லாவே டீல் பண்ணுவான். சலிபா நேத்தி அதுதான் நான் ஆட் பண்ணனும் வந்தேன். நல்ல ஏரியல் டுவெல்ஸ் ஜெயிச்சான் சலிபா. ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி ஏரியல் டுவெல்ஸ் எல்லாம் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கேம்ல நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து இன்னொரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் இன்னொரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வருவாங்க. யாருன்னு தெரியல ஆக்சுவலா. அந்த பேரி அவன் வந்து அந்த பிட்வீன் த லைன்ஸ்ல எல்லாம் பயங்கர த்ரெட்டா தான் இருந்தான் ஆக்சுவலா. பாலை ரிசீவ் பண்ணான். அப்பவும் வந்து இவன் வந்து பயங்கர அக்ரெசிவா போய் தான் பண்ணான். இவனுக்கு 8 கொடுக்கலாம் ஆக்சுவலா. சரியான கேம் தான். நல்ல வந்து தலைவன் வந்து ஆஸ் யூசுவல் ஒரு செலிப்ரேஷனை போட்டான். அவன் செலிப்ரேட் பண்றானா இல்லையோ, 2வது கோலுக்கு வந்து அவன் மூஞ்சி மட்டும் இந்த வியூல மட்டும் நல்லா தெரிஞ்சது. எல்லா போட்டோல இருக்கிறோம் சொல்லிட்டு நிப்பானுங்க. அந்த மாதிரி தான். சலிபா 8 on 10. டிம்பர் நான் எடுத்துக்கிறேன். டிம்பர் வந்து அந்த எண்டே டேர்னுக்கு வந்து சரியான அடி வாங்கினான் ஆக்சுவலா. அது வந்து ஒரு மாதிரி பாக்குறதுக்கே வந்துட்டு டே என்னடா டிம்பர் நீ இதெல்லாம் விடமாட்டேன்னு நினைச்சேனடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா டிம்பருமே வந்துட்டு ஓவரால் சொன்னா ரொம்ப அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் டீசெண்டா விளையாடினான். ஓவரால் நல்லாவே டீசெண்டா விளையாடினான். அந்த அந்த ஒரு கோல் ஸ்கோரிங் பொசிஷனுக்குள்ள எதுக்குடா நம்பர் 9 நிக்க வேண்டிய இடத்துல இவன் நிக்கிறாங்கிற கடுப்பு வந்து பல இடத்துல எனக்கு வந்துச்சு. பட் ஆனா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆவரேஜான வந்து ஓகே நம்ம வந்து இந்த கேமை வந்து டீல் பண்றதுக்கு கரெக்டா பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி அவனோட இன்ஜுரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல ஐ வுட் கிவ் ஹிம் ஒரு 6.5 7 on 10 அந்த மாதிரியான வி ஒன் த கேம். அவனால வந்துட்டு அந்த ஒரு இதை தவிர்த்து எனக்கு வந்து பெருசா அவனால பிரச்சனை வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த ஒரு என்டையர் டர்ன் தவிர்த்து மற்றது எல்லாமே வந்துட்டு அந்த அவங்க எடுத்த சான்ஸ் அன்சைட்லேருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யா ஐ வுட் சே டெஃபினெட்லி டிம்பர் ஒரு 7 on 10. ஹேமந்த் சுபிமெண்டி. சுபிமெண்டி 6 or 7 out of 10 தான் ப்ரோ கொடுப்பாங்க. மிச்ச மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆனா. பட் அதான் ஆஃப் த பால் நல்லா ஆனா ப்ரோ. ஆஃப் த பால் நிறைய ஃபுல் பேக்ஸ் நல்லா கவர் பண்றான் சுபிமெண்டி. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆன் த பால் நான் ஒன்னும் எதிர்பார்க்கிறேன். அது அதான் ஐ கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் தான். சுபிமெண்டி ரைஸ்லாம் வந்து
ஃபெட்டிக், மென்டல் ஃபெட்டிக், பிசிக்கல் ஃபெட்டிக் எல்லாமே தெரியுது அவனுக்கு கேம்ல. கரெக்ட் டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணாம ஆடுடா. கோல் தேவைன்றப்போ வி டோன்ட் நீட் போத் ஜூபி அண்ட் ரைஸ். யாராவது ஒருத்தர் நீ தூக்கு. கரெக்டா பண்ணான். அது ஆக்சுவலா பிரேவான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல பண்றது. இந்த பிரேவரி தான் நம்ம இவ்வளவு நாளா கத்தின்னு இருந்தோம். பண்றா அப்படின்ட்டு. ஆமா. கரெக்டா 31வது கேம் வந்ததுக்கு அப்புறம் டேய் இதுக்கு மேலனா நம்ம வந்து பொறுத்தது போரும் பொங்கி எழுங்கிற மாதிரி தான் செஞ்சான் கடைசியில. அது அந்த மாதிரி தான் ஆமா. இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஸோ 6 அவுட் ஆஃப் 10, 7 அவுட் ஆஃப் 10. ஒரு ஷாட் எடுத்திருப்பான் லெஃப்ட் ஃபுட்ல, நல்ல ஷாட் எடுத்திருப்பான். அது பிளாக் பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஆனா நல்லா டார்கெட் ஆமா தான் ஆமா. அடிச்சிருப்பான். ஆனா அந்த ஒரு பால் ஒரு கிபிஎப்பிஎஸ் ஒண்ணு பண்ணிருப்பானே பாக்ஸ்குள்ள வந்து பால் ஆமா அப்படி 2-3 தடவை தட்டிட்டு ஆமா பால போடுறது. அந்த ஆமா வித்தையெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா. Yeah, yeah, yeah. That was good. Yeah, 7 on 10 Zubimendi, I'll agree. We won the game after all. Akash, Rice. ரைஸ் வந்து 8. ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் வந்து நீங்க சொல்லலாம் பால் ஆன் த பால் வந்து ரொம்ப பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த பொசிஷனிங்குமே நல்லா எலைட்டா பண்ணான் ஆக்சுவலா. லெஃப்ட் சைட்ல வந்து நல்லா பொசிஷன் பண்றது. என்னன்னா சில பால்ஸ்லாம் லாஃப்டட் பால்ஸ்லாம் போட்டிருக்கலாம். ரொம்ப யோசிச்சான் சில டைம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஆமா பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் நிறைய கிடைச்சது. லாஃப்டட் பால் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிருக்கலாம் ஹவர்ட்ஸ்க்கு ஃபைனல் போஸ்ட்ல. பட் ஆனால் அது பண்ணல. பட் ஓவராலா வந்து பயங்கர டிரைவ் பண்ணான் செகண்ட் ஹாஃப். அவன் வந்து எவர்டனுக்கு பால் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து இவன் நல்லா டிரைவ் பண்ணி இவனும் சலீபாவும் தான் அந்த ரைட் சைடு பயங்கரமா பிடிச்சி இழுத்தானுங்க. இந்த என்டிஐ வந்து பிடிச்சி அமுக்கினானுங்க சைடு. இல்லைன்னா செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது பண்ணிருப்பான் அவன் கண்டிப்பா. அதனால 8 கொடுப்பேன். அதே மாதிரி வந்து அந்த 1-0 போனதுக்கு அப்புறம் அந்த அதாவது ஆர்டேட்டா ஏதோ சொல்லுவான். அது நம்ம அந்த சில இதுல தான் தெரியும் காமிச்சாங்க. ஆர்டேட்டா வந்து இவங்ககிட்ட ஏதோ சொல்லுவான் சம்திங். அந்த கார்னர்ல டிஃபெண்ட் பண்றப்போ நீ வெளியில நில்லு 2 பேர்த்து வெளியே நின்று ஏதோ சொல்லுவான். அப்புறம் தான் இந்த மார்டினல்லியும் டவுமனும் வந்து ஏதோ ஒரு பிளாட்டான நம்பர் 2 பேர் இப்படி நின்று இருப்பாங்க பால் வென் பண்ணிட்டு. முன்னாடி காரணம் இந்த காரணம் தான் தெரியல. பட் இவங்ககிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன். பட் இவன் நல்ல இதுதான் பண்ணான். அதாவது எப்படி சொல்றது, அதாவது ஒரு கேப்டன் இதுல கேப்டன்ஷிப் இல்லாத ஒரு பிளேயரு, ஆனா பயங்கர லீடர்ஷிப் மெட்டீரியல் தான். இந்த மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த சிங்கிள் பிவட்ல நின்று கூப்பிட்டு போனதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான். அது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன் த பால் எலைட்டும் கிடையாது கம்பேர்ட் டு சுபிமெண்டி ஆர் எனிஒன். அதனால வந்துட்டு நல்லா கொண்டு போனான். அது ஒரு ப்ரெஷர் மொமெண்ட்ல வந்து ஆஸ் யூஷுவல் டாக்லிங் கார்னர்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் பொசிஷன் அவன் பண்ற வேலை வந்துட்டு எனக்கு அதான் நான் ப்ரிவியூல கூட சொல்லியிருப்பேன். எல்லாருமே கேட்பாங்க ரைஸ் எதுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த இதெல்லாம் போறான், அந்த கான்வர்சேஷன்ல எல்லாம் எதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விளையாடுற ஃபுட்பாலுக்கு அவுட் ஆஃப் பொசிஷன் அவன் தான் வந்துட்டு ஊர்காவல்கார மாதிரி நின்றுட்டு எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டு இருக்கான் ஆக்சுவலா. அது நீ கேமை வந்து கண்டினியூஸா பார்த்தா மாத்திரம் தான் தெரியும். இந்த இதெல்லாம் டான்ஜிபிளா நம்பர்ஸ்ல வராத விஷயம். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், இவ்வளவு இன்டர்செப்ஷன் பண்ணா இவ்வளவு தூரம் இது பண்ணான்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனா அந்த இன்டர்செப்ஷன் எந்த சிச்சுவேஷன்ல எந்த கேம் ஸ்டேட்ல பண்ணா, எப்படி நம்ம இருக்கிறப்ப பண்ணா, அதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாட்ஸ்ல வந்து வெளியே தெரியாது. அதுதான் வந்து ரைஸ்ங்கிறது வந்து ஒரு ஒத்தையால அவன் நீ போட்டா இவனை போட்டா என்ன வேணா செய்யலாம்டாங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். அதுதான் இவனு ஆர்டேட்டா கொண்டு வந்ததெல்லாம் சிங்கிள் பிவட்ல என்ன ஆடுறா அப்படின்னு சொன்னது ரொம்ப நாள் ஆச்சு. நான் மேக்ஸிமம் எஸ்ஏ வந்து டீப்பா வந்துட்டு பால வந்து தூக்குறதுக்காக வந்தானே தவிர்த்து மத்தபடி எதுக்குமே வந்துட்டு இவன்லாம் ரைஸ் வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டான். யா ஐ அக்ரி 8 on 10 சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு நான் வந்து ஒவ்வொரு மேட்ச் முடியறப்ப அவன் 90th மினிட் அதாவது ஃபைனல் மிஸ்ல இருந்து அவன் கரெக்டா இருக்கானா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். எந்த பிளேயர் இருக்கானா இல்லையா அவன் கரெக்டா இருக்கானா அவ்வளவுதான். அது மட்டும் தான் வேணும். ஏன்னா அவன் இருக்கிறது ரொம்ப குரூஷியல் ஆக்சுவலி நெக்ஸ்ட் 7 கேம்ஸ்க்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் வேர்ல்ட் கப் இயர், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன்லாம் என்ன எப்படி எதிர்பார்க்க முடியாது நம்ம. அதனால டயரிங்கா தான் இருக்கும். இந்த சீசன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்பேன். அவ்வளவுதான் ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அதான் நான் சொல்றேனே, அவன் காலை மெரிச்சு அவன் கீழே விழுந்தப்பவே நான் டேய் ஐயோ என்னடா இவ்வளவு சீக்கிரம் காலை பிடிச்சிக்கிட்டான். அதுவும் அவன் ரியாக்ஷன் வேற ஏதோ கால் உடஞ்ச மாதிரி ரியாக்ஷன் காமிச்சான். அதான் ஒரு நிமிஷம் இவன் ரைஸ் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டானேடா சாதாரணமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் 8 on 10 வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து எஸ்ஏ ப்ராபப்ளி ஹிஸ் பெஸ்ட், நீ சொன்ன மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் நேஷனல் ஷர்ட். ஃபுல்லி லைக் வந்து அந்த இன்டென்ட்டா இருக்கட்டும், அவன் பாலை ரிசீவ் பண்ணதா இருக்கட்டும், பாலை ப்ரோக்ரஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணதா இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்கும் அந்த பிளேயர் விளையாடுறப்போ. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவன் விளையாடுறப்போ. அவன் பண்றது பாக்குறதுக்கு, அவன் எடுத்துக்கிட்ட பொசிஷன்ஸ், அவன் எடுத்துக்கிட்ட டிசிஷன்ஸ் எல்லாமே. ஷார்ட் எடுத்தான். நம்ம வந்து புலம்பிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான், பாக்ஸ்ல இருந்து வெளியே இருந்து ஷார்ட் எடுக்க மாட்டோம், வந்து எங்க இருந்தெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோமோ அது எல்லாமே எஜே செஞ்சான். எஜே வந்துட்டு kept the ball moving and ஏதோ அவனுக்கு மைண்ட்ல என்ன தோணிடுச்சா இல்லையான்னு தெரியல, நம்ம டாட்னமோட ஆடுறோம்டா அப்படின்ட்டு. டாட்னமோட எப்படி ஆடுவானா அந்த மாதிரியே தான் விளையாடுனான் இந்த மேட்சுமே. அவன் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிட்டான். நான் சொல்றேனே செகண்ட் ஹாஃப்ல எப்ப நம்ம வந்துட்டு அந்த ஒரு சிங்கிள் பிவட் போனதுக்கு அப்புறம் இவன் தான் கீழே இறங்கி ஒவ்வொரு தடவையும் வந்து பால வாங்க வந்தான். ஆனா பால வாங்க
ஆமா நிறைய த்ரூ பால் போட்டான். அந்த இவனை பிரிச்சு விட்டுருப்பானே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, நோனியை பிரிச்சு விட்டுருப்பான், செப்பரேட் கரெக்டா ஆமா பண்ணி பால் பிரிச்சு விட்டுருப்பான். அதெல்லாம் சூப்பரா பண்ணான். ஆக்சுவலா ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எஸ்ஏ. ஐ வுட் கிவ் 9 on 10 எஸ்ஏ. கண்டிப்பா ஒரு நல்லா ஆமா பெர்ஃபார்ம் பண்ணி டோமனு சாலிட் கூட ஒரு சாலிட் இடத்துல டோமனு கூட ஒரு இடத்துல நல்லா பிரிச்சு விட்டுருப்பான். அந்த ஷாட்டுக்கு நல்லா இது பண்ணியிருப்பான். அந்த அந்த ரைஸோட இது பண்ணதுக்கு பாக்ஸ் உள்ள இருந்து லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் எடுப்பானே ஜஸ்ட் வெளியே போகாம, அதெல்லாம் சரியான ஷாட். அது அது பிக்ஃபர்ட் பீட்டன் அது ஆக்சுவலா. இன்னும் கொஞ்சம் ஆமா கர்வா இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள கர்வா இருந்ததுன்னா கோல் போயிருக்கும். நல்ல இது பண்ணாம. ஸோ ஓவரால் யா ஐ வுட் கிவ் him 9 on 10. ஹேவந்த் இவன் லெஃப்ட்ல யார் விளையாடினா? நோனி. நோனி நோனி 6-7 out of 10 கொடுப்போம் bro நானு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மேனை பீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மேனை பீட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லப்பா நோனி. பந்து வருது, பந்து நிப்பாட்டு ரைஸ் ஆர் எஸ்ஏ ஆர் கேலஃபியரிக்கு வந்து பேக் பாஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தான். செம்ம டென்ஷன் ஆயிட்டான். டேய் இதெல்லாம் மேனை பீட் பண்ணி கிராஸ் போடு இல்ல எதனா பண்றானா, அது பண்ணவே இல்லை அவன் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு நிறைய இடத்துல ஆனா அவனுக்கே பால் போகலடா. அவனுக்கே வந்து நிறைய ஆமா இடத்துல பால் டிமாண்ட் பண்ணிட்டே இருந்தான். அவனுக்கே பால் கொடுக்காம இருந்தானுங்க நிறைய நேரத்துல. ஆமா எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து என்னன்னா, நானி ரைட் விங் போட்டிருக்கணும்னு bro நானு. அவன் ஆமா ஆமா அவன் அவன் மேன ஒரு மாதிரி அவன் மிக்கலெங்கோ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சாக்காவோட ஒரு நல்லா தான் ஆடுவான். சாக்கா இன்ஜுரிக்கு முன்னாடியில இருந்தே நான் சொல்றேன், மிக்கலெங்கோ வர்சஸ் சாக்கா வந்து ஒரு நல்ல மிக்கலெங்கோக்கு பேட்டில் தான். ஃபேவரபிளான ஒரு பேட்டில் தான். நானி ஒரு இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகிறது மாதிரி ரைட் விங்ல போயிட்டு கலாய்ச்சிருப்பான். இது பண்ணியிருப்பான். ஸோ நானி ரைட் விங் ட்ரை பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. பட் அவனை லெஃப்ட் விங்ல ஆடுறான்னா ஒரு கொஞ்சம் ரன் ஆஃப் கேம்ஸ் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தா அவன் அங்கேயுமே கொஞ்சம் மேனை பீட் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவன் அந்த நிப்பாட்டி டிபிள் பண்ற எது இருக்கு ப்ரோ அவனுக்கு. பந்து மேனை ஸ்டேஷனரி ஆக்கிட்டு ஒரு டச் எடுத்து பண்ணானா அவனை பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஃபெயிண்ட் போட்டு வந்துடுறான், உள்ளுக்குள்ள வந்துடுறான். ஸோ அவனால 2 சைடுமே ஆட முடியும் தான் நினைக்கிறேன். ஆனா அதான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லைட்டா நான் கடுப்பேத்திட்டானு. டேய் கிராஸ் அந்த சைடு கிராஸே போல ப்ரோ இவனுமே. எனக்கு செம்ம காண்ட ஆயிடுச்சு எனக்கு. இந்தியாப்பே தான் வந்து போட வேண்டியிருந்துச்சு. மார்டினெல்லி வந்து கூட போட்டான், போடணுமே போட்டான் மார்டினெல்லி, அட்லீஸ்ட் போட்டிருப்பான். ஸோ இவனுங்க யாருமே அது போடவே இல்லை. ஸோ ஆனா ஓவராலா நல்ல கேம் நானி. 6 or 7 out of 10. ஹோப்ஃபுல்லி அவன் ஆக்சுவலி கொஞ்சமா ஸ்டெப் அப் பண்றான் ப்ரோ நானி. Exactly. அதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நம்மளுக்கு தேவையான நேரத்துல நம்ம கொஸ்டின் பண்ணலாம் எவ்வளவு இருந்தாலுமே, இப்ப நம்மளுக்கு தேவையான நேரத்துல அந்த இடத்துல இம்பாக்ட் கிரியேட் பண்றது நம்பர்ஸா இல்லைனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நீ பழுக்க வச்சு அவனை வந்து இப்ப ஒரு டயர்ட் ஆக்கி விட்டாலே போருமே ஒரு ஃபுல் பேக். அந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அட்மிரபிளா ஒரு இன்னொரு ஆப்ஷனா வந்து ஃபில் அப் பண்றான். ஒரு லீக் ஜெயிக்கணும் நம்ம எதிர்பார்க்கறோம்னா நம்ம எல்லாருமே வந்து எவ்ரிபடி நீட்ஸ் டு சிப் இன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவனுமே வந்து சிப்பன் பண்றான், கரெக்டான நேரத்துல வந்து சிப்பன் பண்றான். ஸோ டெஃபினெட்லி நானி 7 on 10 நான் கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஜெயிச்சதுனால யாருக்குமே 6 கொடுக்கணுங்கிற ஒரு மூடையில எனக்கு 7 on 10 கண்டிப்பா இது பண்ணுவேன். ஆகாஷ், ஹவர்ட்ஸ்மே 7 தான் கொடுப்பேன். வந்து அதாவது ப்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர இம்பாக்ட் இருந்தது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பெருசா இம்பாக்ட் இல்லை அவங்ககிட்ட. அதாவது பாலை ஹோல்டப் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அவங்ககிட்ட. ஸோ அதனால கரெக்டா வந்து கைகோரஷை கொண்டு வாங்க, கரெக்டான டைம்ல தான் கொண்டு வாங்க. இன்னொன்று வந்து அவன் வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் அந்த ஒரு ஃபுல் 70 80 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பான். போன சீசன்லாம் வந்து 90 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான் ஃபிட்டா இருந்தப்ப. இப்பெல்லாம் வந்து அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதாவது ஒரு 60-55 வரைக்கும் நல்லா விளையாண்டான். இம்பாக்ட் இருந்தது. அதுவே நல்ல விஷயம் தானே. இவ்வளவு பெரிய லே ஆஃப்க்கு அப்புறம் வந்தது வந்து ஒரு 65 நிமிஷம் அதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றான், அதே லெவல்ல விளையாடுறான் அப்படிங்கிறப்போ அது நல்ல விஷயம் தானே. 65ல நீ சொன்ன மாதிரி கரெக்டான சப்ஸ்டிடியூஷன். அந்த நேரத்துல நம்மளால ஒரு கியோக்கரஸை கொண்டு வர முடியுது அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். அகைன்ஸ்ட் டயர்ட் டிஃபெண்டர்ஸ் யூ வாண்ட் கியோக்கரஸ். இன்னொன்னு நம்ம 2023ல அவன் சைன் பண்ணதுக்கும் இப்போ சைன் பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் டச்சஸ் எல்லாம் பாருங்க, பயங்கர டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டச் 2023 பயங்கர போரா. ஆமா இப்பெல்லாம் வந்து பயங்கர ஆஸ் a player நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணான் பர்சனலா. இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி ஃபுட்பால் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா எனக்கு முன்னாலே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். அதனால வந்து அது அப்படியே டே அண்ட் லைட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நான் கூட அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சுவலா வந்து டேவிட் ராயா வந்து ஒரு போடுவான், அவன் வந்து அப்படியே டச் எடுப்பான். ஃபர்ஸ்ட் டச் வந்து பயங்கர ஸ்மூத்தா இருக்கும், அப்படியே சேக் ஒரு பால் போடுவான். அந்த இதே வந்து 23ல எடுத்து பாருங்க, அவன்லாம் வந்து ஒரு டச் எடுக்கிறதுக்கே வந்து பயங்கர பதட்டமா இருக்கும். ஒரு மாதிரி அந்த டச் நம்ம எடுக்கணுமாங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து ரன் ஆஃப் கேம்ஸ்க்கு வேணும். வந்து
கோயிங் ஃபார்வர்ட். அதனால வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் அவன் வீக் நிக்னேமே அதானா ப்ரோ? ஷை ஹவர்ட்ஸ் தான் அவன் நிக்னேமே. ஆமா நம்ம வந்து இப்ப வந்து அதான் கண்டிப்பா வந்து கரபா கப் ஃபைனல் நான் வந்து ஆடணும். ஸோ அதனால ஃபுல்லி கொஞ்சம் பில்ட் ஆன் பண்ணணும். பார்ப்போம். ஸோ யா ஹேவர்ட்ஸ் எவ்வளோ 8 on 10 8 எல்லாம் சொல்ல 7 on முடியாது. 10 7 7 கொடுப்போம் அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து லைக் யார் சாக்கா. சாக்கா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லெவர்கூசன் கேமோட கம்பேர் பண்ணா அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் இது ஆக்சுவலா. ஆனால் லெவர்கூசன் கேம்ல வந்து அது சாக்கா விளையாடின மாதிரியே இல்லை, வேற ஏதோ ஒருத்தன் வந்து இம்பர்சனேட் பண்ணி வந்து விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு. இதுல இந்த கேம்ல வந்துட்டு ஹி வாஸ் ட்ரைங் அ லாட் அண்ட் அவன் ட்ரை பண்ணின விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்து ப்ராப்பரா நம்ம எதிர்பார்க்கிற சாக்கா லெவல்ல ஆடுறானா அப்படின்னா இல்ல, பட் ஆனா அது வந்து ஓவர் நைட்ல வந்துட போற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக தான் நான் அவன் இங்கிலாந்துல போய் அவன் ஆடட்டும், அந்த ரிதம் வரட்டும், அங்க போய் தப்பு பண்ணட்டும், பிரச்சனையே கிடையாது, அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இங்க வந்து இந்த கேம்ல வந்து விளையாடினப்போ சாக்கா வந்து ஹி வாஸ் பிரிட்டி குட் இன் திஸ் கேம். ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலுமே வந்து கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா செஞ்சான். அந்த இடத்துல பாலை ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், பால் உள்ள போட ட்ரை பண்றதா இருக்கட்டும், மேனை பீட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டா பண்ணா. நிறைய இடத்துல வந்து அந்த வாட் ஐ லைக் சீயிங் விஸ் அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹவர்ட்ஸ் டிம்பர் சாக்கா மூவ்மெண்ட் இல்லாட்டி சலீபா வந்தப்போ அந்த நேரத்துல வந்து கான்ஸ்டன்டா சாக்காக்கு பாலை போட முடிஞ்சது, அவனால எடுத்துட்டு வர முடிஞ்சது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் he still needs to step up. இன்னும் இந்த ஒரு 7 கேம் லீக்ல மத்த காம்படிஷன்லாம் சேர்த்து போட்டு நம்மளுக்கு வந்து 1 2 3 கேம் 10 கேம் தான் ஆடுறோன்னே வச்சுப்போமே, அந்த 10 கேமுக்கு அவன் இம்பார்ட்டன்ட், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவன் இந்த பாயிண்ட்ல இருந்து. ஸோ அதனால அவனுமே வந்து இன்னும் ஸ்டெப் அப் பண்ணணும். ஆமா ஃபைண்ட் யுவர் ஷூட்டிங் பூட்ஸ் தான். ரொம்ப ஷூட்டிங் ரொம்ப தடுமாறுறான்பா சாக்கா. ரொம்ப தடுமாறுறான். இல்ல ப்ரோ, ஒரு அது லைக் கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் ஒரு 2 கோல் லெஃப்ட்ல இருந்து அடிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து வந்துரும். நானும் அத ரைட் கோலுக்கு அப்புறமா கொஞ்சம் காலிபிரேட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஸ்ட்ரகிள் பண்றான்ப்பா. நான் இல்ல எனக்கு அதுதான் வந்து அவன் லெஃப்ட்ல ஆடாததுக்கு ரீசன். அவன் வந்து அவன் கோல் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை லெஃப்ட்ல ஆட விடாம வந்து நோனிக்கு பதிலாக அவனை ரைட்ல ஆட விட்டது தான். ஓகே கோல் கிட்டயாச்சும் ஒரு வேணா லெஃப்ட்ல இருந்தானா கிளஃபியரி உள்ள போறது தானே ப்ரையாரிட்டியா இருக்கும் அந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த இடத்துல இருந்து வரதுனால வந்து சாக்கா விளையாடினது வந்து இதுதான். ஸோ ரொம்ப இது இல்லை, பட் ஆனால் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ வுட் சே 7 or 7.5 on 10 அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். 90 minutes வேற இருந்தான். அதனால மற்றபடி லைக் சப்ஸ்டிடியூட் யாரெல்லாம் வந்தானுங்க, நம்மளுக்கு கியோக்கரஸ் வந்தான், ஒரு கோலை போட்டான். அதுக்காகவே கியோக்கரஸ் வந்து 8 on 10 ஒரு கோலு பிளஸ் அந்த பிளாக், அதுக்காகவே அவனுக்கு 8 on 10 கொடுக்கலாம். பிளஸ் அந்த பாஸை நான் வந்து இது பண்ணி விட்டுறேன், மன்னிச்சு விட்டுறேன் அவன் போட்ட பாஸை. அதனால வந்து பாஸுக்கு வந்து மார்க் குறைக்காம அவனுக்கு 8 on 10 கொடுத்துடலாம். மற்றபடி கியோக்கரஸ் தவிர்த்து மேக்ஸ் டோமன் 10 on 10. அது வந்து வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ உன் வயசுக்கும் நீ பண்ணின வேலைக்கும், அதுவும் அந்த 2வது கோல் வந்துட்டு அவன் அந்த எவர்டன் டிஃபெண்டர், எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்ஃபோர்ட் எதுக்கு வந்தானே புரியல. அது பிக்ஃபோர்ட் வந்து நீ 1-0 இருந்தாலும் உனக்கு ஒண்ணுதான், 1-1 இருந்தாலும் உனக்கு பெருசா உனக்கு எதுவும் மாற போகுது கிடையாது. நீ அப்ப கோல் கீப்பரா வர்றப்பவே ஓகே ஏதோ பாடிக்காக வர, இருந்தாலும் உன்னால கையெல்லாம் யூஸ் பண்ண போகுது கிடையாது, நீ தலையை தான் யூஸ் பண்ணும். எதுக்கு வந்தானே எனக்கு புரியல. பட் அந்த ஓடி வர்றப்ப ஃபர்ஸ்ட் மார்டினெல்லியோட பால் எடுத்து ஃபர்ஸ்ட் எவர்டன் பிளேயரை படுக்க போடுவான். அதுலயே வந்து 10 on 10 பர்ஃபார்மன்ஸ் இருந்தா வச்சுக்கோங்கிற மாதிரி தான். 5,000 rupees இன்க்ரிமெண்ட் அதுக்கு தான் போச்சு. ஸோ ஃபுல் சாலிட் பர்ஃபார்மன்ஸ். வேற யாரு வந்தானுங்க? ஐயோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வேற டிரா தான் பண்ணிட்டானுங்களா. மஸ்குவேரா சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் ஹிம் ஒரு 7.5 8 on 10. நல்லா சாலிடா விளையாடினான். அட்டாக்ல எதுவும் இப்போ இது பண்ணல, பட் அட்டாக்ல எதுவும் இம்பாக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டா. இவன் ஹின்கேப்பியே அந்த ஒரு டேக்கிளுக்காகவே வந்து அவனுக்கு வந்து செல்றைய சதற விடலாம். கடைசியில வந்து ஒரு சரியான டேக்ல ஒன்று போட்டான். அதுக்காகவே அவனுக்கு வந்து ஃபுல் இது கொடுக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம். அவனுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அவனுமே எண்டில் வந்து ஷோர் அப் பண்றப்போ 4 பேர் தான் வந்தானுங்கல்ல. மார்டினெல்லி தன்னுடைய வேலை ரொம்ப யோசிக்க தேவையில்லை. சிம்பிளா நீ அங்க போய் நில்லு, ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. முடிஞ்சா ஒரு கோலை போடு, அப்படி இல்லாட்டி டிஃபெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான டிரான்சிஷன் சிச்சுவேஷன் வர்றப்ப உனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை பாலை தூக்கி போடுறது, இல்லாட்டி பாலோட ஓடுறது, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீனு அதை கரெக்டா செஞ்சான். அவனுமே ஒரு 7.5 on 10 கொடுக்கலாம் கண்டிப்பா. லாஸ்டா ஆர்டெட்டா 10 on 10. இந்த பிரேவரி தான் எதிர்பார்க்கிறோம். இந்த ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல பாலை தேய்க்காம ஹோம்ல ஆடுறோங்கிறத ரியலைஸ் பண்ணி ஓகே நம்ம எப்படி வேணா பிடிக்கலாங்கிறத வந்து நீ கொண்டு வந்து அந்த ரைஸை போட்டு எஸ்ஏ சாக்காவை வந்து மேல 8 போட்டு ஆடினது, அட்டாக்கிங் 8 போட்டு ஆடினது ரியலி ஒண்டர்ஃபுல் டிசிஷன். அதுதான் வந்து நம்ம கேமை வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஸோ இந்த பிரேவரியா எல்லா கேம்லயும் காட்டுங்க. எல்லா ஹோம் கேம்ல நம்ம இன்னும் ஒரு 4-5 ஹோம் கேம் விளையாட போறோம்னு நினைக்கிறேன். எல்லா ஹோம் கேம்லயும் இந்த பிரேவரியை காட்டு. அம்மிக்கு போயிட்டு பம்மிட்டு உட்காராத, போயிட்டு தைரியமா நம்ம தான் முதல்ல இருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருவோம்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும்.
அந்த ரீசனை நீ முதல்ல உணரு. அந்த உணர்ந்து இதையே செய்யும் தான் நான் சொல்லுவேன். ஸோ சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாலிட் சேஞ்சஸ். அவன் அந்த ஒரு ஒரு இதுல இடத்துல அந்த ஃபவுலுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபவுலுக்கு நம்ம அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்கிறப்ப இது பண்ணுவாங்க. 87th மினிட்ல அப்ப கத்துவான். எனக்கே ஒரு விஷயம், டேய் ஏன்னா அவன் சைக்கோ மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. அந்த கிளாப் ஒண்ணு பண்ணுவான், பல்ல கடிச்சிட்டு இப்படி ஒரு மாதிரி பண்ணுவான். அது பாக்குறதுக்கே பயமா இருக்கும். லைட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேய் என்ன அவன் சைக்கோ ஃபேஸ் காட்டுறாங்க லைட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து அதாவது கரிச்சு கொட்டிடுறோம் குரூப்லயோ நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறப்ப. அவன் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்கான், ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அந்த ஒரு கட்டத்துல வந்து அவனாலதான் அதனால எதுவும் சொல்லவும் முடியல அவனால. ஏதாச்சும் சொன்னாலும் காடை கொடுத்து உட்காந்து வச்சிருவாங்க. இதே ரசனியர் சொன்னானே பாலுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. அதான் நம்ம பால் சொல்லியிருந்தான்னா அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம பால் இந்த நேரத்துக்கு. எல்லாரும் ஆமா. போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு வச்சிருப்பானுங்க. சோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இப்ப எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கா. கோவத்தை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கான் அவன். பட் யா அதுதான் ஆர்டேட்டாவுமே வந்து 10/10. கிரவுட் 10/10. கிரவுட் வந்துட்டு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் கிரவுட் வந்து கத்திட்டே இருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க டெஸ்பிரேஷன் வந்துட்டு ஷார்ட் எடுக்கிறதுக்கு கத்துறாங்க, அதெல்லாம் வந்து நேச்சுரலா பண்றது. பட் திஸ் ஃபேக்டர் வாஸ் ரியலி குட் கேம்ல. ஸோ ஐ வில் கிவ் தம் another 10/10. ஸோ வகையில இதுதான் வந்து நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். அப்படியே மிட் வீக்ல செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஈஸ்டர்ன் டைம், வென்ஸ்டே ஏர்லி மார்னிங் இந்தியா டைம், ஏர்லி மார்னிங் மலேசியா டைம்ல லெவர்கூசனோட மறுபடியும் 2வது லெக் ஆட போறோம் நம்ம ஹோம்ல. ஃபர்ஸ்ட் லெக் 1-1 முடிஞ்சிருக்கு. அந்த 1-1ங்கிறது கடைசியில ஒரு லைஃப் லைன் மாதிரி கிடைச்சது. ஒரு ஒரு பென் கிடைச்சு அந்த இடத்துல ஒரு கோல் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் லெக் நம்ம லெவர்கூசன் விளையாடினதுலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம பி மாதிரி விளையாடுறோம் அது வேற விஷயம். ஆனா அவங்களுமே வந்துட்டு ஒரு 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 ஓகே நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும்டாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் விளையாடினானுங்க. ஏன்னா நம்ம பொதுவா சொல்றது வந்துட்டு ஐயோ லோ பிளாக் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் புலம்பிட்டு இருந்தோம். அவங்க லோ பிளாக்லாம் போடல, அவங்க தைரியமா தான் வந்து விளையாடினானுங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்பவே தைரியமா வந்து விளையாடினானுங்க அவங்க. அதுக்கான ரிவார்டு தான் அவங்களுக்கு கிடைச்ச கோலு பிளஸ் அவங்களுக்கு இந்த அட்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கேம் உள்ள போறோம். a lot hanging on this. thoughts ஆகாஷ்? எனக்கு தெரிஞ்சு வந்து ஹோம்னால வந்து ஹோம் அட்வான்டேஜ் நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் போவாங்க லெவர்கூசன். ரொம்ப ஏறிலாம் ஆட முடியாது எம்ரேட்ஸ்ல வந்து. ஸோ அது பட் அவே கோல்ஸ் ரூல் தான் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லை. கோல் பட் ஆனா போட்டா வந்து லைக் பயன் மியூனிக்கா இருக்கட்டும், அத்லெட்டிகோ மேட்ரிடா இருக்கட்டும், அவங்க வந்து ஏறி விளாண்டு தான் என்ன ஆச்சுங்கிறது அவங்க பார்ப்பாங்க. எல்லா டீமுமே வந்து முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன் வந்து லெவர்கூசன் அந்த ஸ்டேடியம்ல வந்து அவங்க ஏறி ஆடினாங்கன்னா, ஓகே நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் 1 கோல் 2 கோல் போச்சுன்னா நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு ஏறி ஆடினாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் வந்து எமிரேட்ஸ்ல பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பட் வந்து இது ஹோம் அட்வான்டேஜ். ஐ திங்க் வி ஷுட் நிக் அ வின். அவ்வளவுதான், ஒரு வின் எடுக்கணும். அது எப்படி எடுப்போங்கிறதா இப்ப நம்ம செல்சி கூட அந்த செமிஃபைனல் எடுத்தோம்ல கராபா கப்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ட்ரை கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓப்பனாலாம் ஆட மாட்டானுங்க, ஏன்னா நமக்கு சிட்டி கூட ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு வில் புட் அன் எஃபர்ட், ஜஸ்ட் கெட் அ கோல். அந்த மாதிரி ஒரு கோல் எடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான் நினைக்கிறேன். வில் வின் இட். எப்படியாச்சு கம்ஃபர்டபுளாலாம் ஜெயிக்க மாட்டேன் என்னைக்குமே. பட் ஐ திங்க் டாக்டிக்கலா ஓரளவுக்கு ஒரு கோல் 2 கோல் அது செட் பீஸ்லயோ. கம்ஃபர்டபிள்ன்ற வார்த்தையை எரேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம இந்த சீசன் கிடையாது, கம்ஃபர்ட்டே கிடையாது, அன்கம்ஃபர்டபுள் தான் எல்லாமே. அதனால அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 55-60 மினிட்ஸ் ஓரளவுக்கு இன்டென்சிட்டியா ஆடி எவ்வளவு கோல் அடிக்க முடியுமோ அடிப்பாங்க. 1 or 2 கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா வந்து லெவர்கூசன் கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு. சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆயிட்டு டக்குன்னு அந்த உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து எமிரேட்ஸ்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு க்ரௌடோட பேக்கிங்கோட கண்டிப்பா ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் லெவர்கூசன் டிஃபென்ஸ்ல. அவங்களும் கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த குவன்ஷா ஆகட்டும், எல்லாருமே வந்து நர்வஸ் தான். லெவர்கூசன்லேயே தெரிஞ்சது. பட் நம்ம எடுத்துக்கல அந்த கேம் ஃபுல்லா. ஸோ ஐ திங்க் வில் வின் இட். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். பட் ஆனா வந்து அடுத்த ரவுண்ட் போயிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏமன் நம்ம வந்து பேசினதான் அந்த கம்ஃபர்டபுளா வந்து வின்னே இல்லைங்கிற ஒரு இதுதான் பேசியிருந்தோம். அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்து 2 விதமா வரும். ஒன்னு, நம்ம எப்படி கோல் போடுவோமா தெரியல, அப்படியே நம்ம கோல் போட்டாலும் அதை தக்க வச்சு போமாங்கிறதும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு நாக் அவுட் கேம்ங்கிறப்போ நம்ம வந்து 1 கோல் போட்டா போறோம். ஆனா அந்த 1 கோல் போடுவோமா, அந்த 1 கோல் போட்டா 1 கோல் போட விடாம அவங்கள தடுப்போமா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறப்ப உன்னுடைய தாட்ஸ் இந்த கேம்குள்ள போறோம். ஃபைண்ட் அ வே தான் ப்ரோ. ஜஸ்ட் ஃபைண்ட் அ வே அண்ட் நேவிகேட் பண்ணி. கார்னர் கோல்ஸ் குறையுதே, கொஞ்சம் வருத்த கவலைக்குரிய விஷயமா இல்லையா? இல்ல ப்ரோ, அது நமக்கு செல்சி மேட்ச் மாதிரி தேவையான டைம்ல வந்தாலே போதுன்ற நான். எல்லா மேட்சும் வரணுன்றது தேவையில்லை. கிரன்ச் டைம்ல நமக்கு வந்தாலே போதும் தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நமக்கு வந்து இப்போ நமக்கு கார்னர் வந்தாலே யூரோப்பே பயப்படுது ப்ரோ.
ஸோ அந்த ஆறா இருக்கிற வரைக்குமே அதுவே நம்மள கூட்டு போயிடும் தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபைண்ட் அ வே. நம்ம செல்சி மேட்ச் கரபோ கப்ல பேசின மாதிரி தான், எமிரேட்ஸ்ல செகண்ட் லெக் நேவிகேட் பண்ணு, என்ன பண்ற ஏது பண்ணே தெரியாது, நேவிகேட் பண்ணி நீ கூட்டு போ, ஸ்குவாடு இருக்கு, அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுறியா ஆடு, கோலை போடுறியா போடு, ஏதோ பண்ணி நேவிகேட் பண்ணி கரை சேர்த்திட்டு லெவர்கூசனா தாண்டணும் ப்ரோ. நம்ம அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. 90 மினிட்ஸ்ல முடிக்க பாரு மேட்சை, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டைம்லாம் கூட்டிட்டு போயிட்டு டென்ஷன் ஆகாம 90 மினிட்ஸ்ல முடிக்க பாரு. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத டயர்ட்னஸ் பிஃபோர் ஃபைனல்ஸ். கொஃபானே அந்த ஸ்ட்ரைக்கர் சூப்பரா ஆடினான் ப்ரோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்ல. கேப்ரியல ரொம்பவே திணற அடிச்சான். சலிபாவையுமே நல்லா ஹேண்டில் பண்ணான் அந்த பையன். சின்ன பையன் தான், நல்லா பிசிக்கலி நல்லா விளையாடினான். கரெக்ட், சூப்பரா ஆடினான் அந்த பையன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா ஆடினான். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹிம் தான். எமிரேட்ஸ்ல எப்படி பண்றான் அந்த பையன், ஆடுவாலாம் தெரியல. ஆனா ஏன்னா பேட்ரிக் ஷிக் இருக்கான்பாங்க, எனக்கு அவனை பிடிக்கும். பேட்ரிக் ஷிக் ஒரு யூரோஸ்ல செக் ரிபப்ளிக்கு பயங்கரமா ஆடி இருப்பான். லெவர்கூசனுக்கே கடைசியில 90 நிமிஷத்துக்கு மேல வந்து எல்லா கேமையும் வின் பண்ணி கொடுத்ததே அவன் தானே. ஆமா, ஸோ பேட்ரிக் ஷிக் ஆடுவான்னு தான் எதிர்பார்த்தேன் நான். ஆனால் தெரியல இன்ஜுரி என்னன்றது தெரியல. ஓவரால் அதான் ப்ரோ, நேவிகேட் பண்ணு, எப்படி நேவிகேட் பண்றியோ தெரியாது, நேவிகேட் பண்ணு. டிம்பர் ஆடுவானோ இல்லைன்னு தெரியல. ஸோ யாரு ரைட் பேக் ஆடுவான்றது பார்க்க ஆவலா இருக்கு நான். மிச்சபடி அதான் ப்ரோ, ஃபைண்ட் அ வே தான். ஃபைண்ட் அ வே தான். இதுக்கு மேல எல்லாம் வந்து நம்ம கிரைண்ட் அவுட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு மேல எல்லா மேட்சும் கிரைண்ட் அவுட் பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். சோ அதுதான் வந்து ஒரு இதுவா இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டார்டிங் லைனப்னா ஐ திங்க் ராயா 4 கோல் போடலாம் கேட்கவே போறது இல்ல. ஜெயிச்சு ஒரு கோலை போட்டு ஒரு கோலாச்சும் போடுங்கடா, அந்த ஒரு கோலை அப்படியே புடிச்சு வச்சுக்கங்கடா, அது போருண்டா. 1-0 to the Arsenal பாடிக்கிட்டே வந்துருவேன்டா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு, எப்படிதான் இருக்கேன் நானு. அந்த ஒரு இதுதான். பட் யா, லைக் ஐ திங்க் ராயா வில் ஸ்டார்ட் ஆப்வியஸ்லி. லெஃப்ட் பேக் யாரு, ஹின்காப்பியவா இல்லாட்டி இதுவா? I think Calafiori ஆடுவாங்க. Calafiori தான் ஆடுவாங்க. ஆமா, Calafiori ஆடுவாங்க. ஹின்காப்பி வந்து ஃபைனல்ஸ் ஆடணும். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹின்காப்பி ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா டிம்பர் வந்து விளையாடுவ போறானா இல்லையான்னு தெரியாத பட்சத்துல ஒயிட் தான் ஆட போறானா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சைட்லயாவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஹோமுங்கிறதுனால. நம்ம அவையில விளையாடுனதுனால தான் மறுபடியும் ரெண்டு சைடுமே வந்து ஹின்காப்பியையும் டிம்பரையும் போட்டான். இதுல அட்லீஸ்ட் ஒரு அட்டாக்கிங் ஃபுல் பேக் வந்து வச்சுப்பான்னு நினைக்கிறேன். இதர் Calafiori ஆர் ஒயிட் வில் பிளே. சென்டர் பேக் 2 பேரும் அதே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் பேக்ஸ்ல மாத்துவான். அப்படி ஒயிட் இல்லாட்டி Calafiori ஆட விட்டுட்டு மாஸ்கோரா கூட ஆட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ டிஃபென்சிவா கொஞ்சம் விளையாடு அப்படின்னு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். மிட்ஃபீல்ட் மறுபடியும் இவங்க 2 பேரும் ஆடிடுவாங்க. ஜுபியும் ரைஸும் விளையாட விடுவாங்க, 100% விளையாடுவாங்க. இதுல கூட வந்துட்டு ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஓடகார்ட் கம்ஸ் இன். ஓடகார்ட் பத்தி நியூஸே இல்லை எனக்கு, அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நியூஸே இல்லை அப்படின்னா கஷ்டம். அப்ப டைரக்டா வந்து இறக்குவானா அப்ப ஃபைனல்ஸ்க்கு? மார்ச் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் மார்ச் வந்துருவாங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பிளஸ் இந்த கேமுக்கே வந்துட்டு டீம் கூட இருந்தான், ஸ்குவாட் கூட இருந்தான் அப்படிலாம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஷுவரா தெரியல. பட் அப்படி ஓடகார்டு இல்லாட்டி ஆப்வியஸா வில் பிளே இவன் தான், மறுபடியும் இவன் தான் எசே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எசே கரெக்டா அந்த மார்ச் டு மே தான் அவனுடைய வந்து அந்த டைம் பீரியடை வந்து கரெக்டா அந்த இடத்துல பண்றது தான் வரும். அண்ட் so attackல I think Saka will start. Saka, Martinelli, Gyökeres, Havertz. Captain bro, start பண்ணி தான் ஆகணும். Saka, Martinelli and இவன் இருந்தா நல்லா இருக்கும். Saka, Martinelli and Havertz தான் நல்லா இருக்கும். மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல கூட்டு வந்து, பட் அவன் அது பண்ணுவான்னு எனக்கு தோணல. Havertz வந்துட்டு சிட்டி கேமுக்கு தான் வச்சுப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ கேம் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் 2-0. நான் 1-0. 2-1. ஓகே, நான் 1-0 அப்படியே 1-0 டு தி ஆர்சனல் பாடிட்டே வந்துறேன். தெரிஞ்சு வந்து ஒரு படபடன்னு ஒரு 40 மினிட்ஸ் இன்டென்சிட்டிவா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டு 2 கோல் வந்துச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் உட்காந்துருவான். ஆமா, அதுக்கப்புறம் உட்கார்றதெல்லாம் வந்து ஒரு கோல் எல்லாம் போட்டாங்கன்னா உட்கார்றது, ஒரு கோல் போட்டாலும் ஓகே உட்கார்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு போட்டு அடிக்கடி அடிப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம 2 கோல் போட்டோம்னா இன்னும் நிறைய கோல் எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா லெவர்கூசன் அதுக்கப்புறம் டெஃபினட்டா ஏறி ஆட ஆரம்பிச்சிருவான். ஒன்ஸ் டீம் ஏறி ஆட ஆரம்பிச்சாலே நம்ம ஆட்கள் நல்லா ஆடுவானுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம 2 கோல் போட்டோம்னா மேட்ச் ஓவர் தான். யா ஸோ அது ஒரு டெஃபினட்டா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ மக்களே, இதுதான் எங்களுடைய ரிவ்யூ பிளஸ் ப்ரிவ்யூ ஃபார் த லெவர்கூசன் கேம்.
உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம கேமை பத்தி, மேக்ஸ் டோமனோட வீடியோவை எவ்வளவு தடவை பார்த்தீங்க, எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதே போல லெவர்கூசன் கேம் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, யார் ஸ்டார்டிங்ல என்ன ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பட் எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி 3000 பிஃபோர் த எண்ட் ஆஃப் த சீசன். 80 பேர் தான் இருக்காங்க. 3000 பிஃபோர் த எண்ட் ஆஃப் த சீசன். ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ், லெவர்கூசனோட ஒரு வெற்றியோட. தேங்க்ஸ் அலாட் ஆகாஷ் அண்ட் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க்ஸ் லாட் கைஸ், டேக் கேர். நன்றி ப்ரோ.